ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கார்த்திக், நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். இந்த வீடியோ தான் நான் உனக்கு தர ஹனிமூன் கிஃப்ட். ஆரம்பிக்கலாமா? பாஸ், பீர் கூலிங்கா இருக்குல்ல? கூலிங்காவா? கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கடையை க்ளோஸ் பண்ணிட்டானுங்களா? பார் 2 வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க. அதை நம்பி தான் நாங்களும் வந்தோம். நாளைக்கு காந்தி ஜெயந்தி ரைடு வருவாங்கன்னு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. ரைடு இதை மறந்துட்டோமே. ஏஞ்சி ஒரே ஒரு பீர் கூட கிடைக்காது. லாஸ்ட்டாக அந்த 2 கேஸ் பீரையும் அந்த பொண்ணுங்க பல்காக வாங்கிட்டு போயிடுச்சு. பொண்ணுங்களா? இந்த பொண்ணுங்களால எல்லா இடத்துலையும் காம்படிஷன் ஆயிடுச்சு. ஆமா மச்சான். சரி வா போவோம். வண்டி எடு மச்சான். அந்த சண்டே குரூப்ல மெசேஜ் போடு. என்ன பண்றது? பிளான் பி. எனக்கு இன்ட்ரோ கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்கவே இல்லல. நீ ஒரு வாட்டி மீட் பண்ணனும். அடிக்கடி பாக்கறதுக்கு. ஆட. Hey girls, sorry to disturb. If you don't mind, என்னோட ஃபேவரட் பிராண்ட் இது. வெளியில கடை மூடிட்டாங்க, எங்கயும் கிடைக்கல. ஒரு 2 டின் கிடைக்குமா ப்ளீஸ்? யார் கொடுத்தா? எனக்கு என்ன கொடுப்ப? Hey, I'll pay you, no worries. எங்கள பாக்க blackல சரக்கு ஓட்ற மாதிரி தெரியல. போயா. அப்படிதான் தெரியுது. வாயை பத்தியாரு. சரி விடு. எதுக்குடி அவன் கையை பிடிக்க? பாவமா இருக்கு. ஒரு பியர் கொடுக்கலாமே ப்ளீஸ். சரி வேணா ஒரு பியர் தரேன். ஓகே, பட் 500 தான் இருக்கு. சேஞ்ச் இல்ல. ஒரு பியரே 500 ரூபாய் தான். ஒரு பீர் 500 ரூபாவா? வேணுமா வேணாமா? அதிகம் பேசினா ஜிஎஸ்டி. ஓவரால்ல விக்கிறது பிளாக்ல ஜிஎஸ்டி வேற. ஒரு 500 ரூபா கொடுத்தல. இன்னைக்கு சைடு டிஷே நீங்க தான். எதுக்கு பார்ட்டி இன்னைக்கு? அதுவா, என் கல்யாணம் நின்றுச்சு, அதான் பார்ட்டி கொடுக்குறேன். அச்சச்சோ, எதுக்கு கல்யாணம் நின்னுது? ஒரு ரீல்ஸ் போட்டேன், கழட்டி விட்டான். சொல்றியா மாமா? சொல்றியா மாமா? சூப்பர். இதுக்கெல்லாமா கல்யாணத்தை நிறுத்துவாங்க? அவ பாய் ஃப்ரெண்டோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட வீடியோ போட்டா. என் ஃப்ரெண்டுக்காவது பரவாயில்ல. கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவன் பிட்டி வீடியோ லீக் ஆச்சு, நின்னுது. ரீல்ஸ் மேட் சில்லியா விட்டா. சாரி, ஸ்லிப் ஆஃப் த டங்யா. தேங்க்ஸ் ஃபார் த பீர். I'll make a movie. Bye. விட்டு கிட்டன்னு சொன்ன, சொல்லிட்டு போ. ஏங்க, கேர்ள்ஸா இருக்கீங்க, கூச்சமா இருக்கியா? இது ஒன்னு சொல்றேங்கடா. இந்தா இத அடிச்சு மேட்ரஸ். Is it? Of course. Okay.
ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க விஜய் கார்த்திக். டெக்ஸிலா அமெரிக்கன் யூனிவர்சிட்டி வழங்கும் உங்கள் நேரம். நம்ம ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட்டை வெளிக்கொண்டு வருவது தான் இந்த ஷோ. வாங்க, ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காரு. யார் எங்க இருந்துன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ அண்ணா, வணக்கங்கண்ணா. நான் ஈரோட்ல இருந்து குணா பேசுறேன். குணா, எப்படி இருக்கீங்க? அண்ணா நான் நல்லா இருக்கேங்கண்ணா. அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா, நீங்க பார்க்க செம்ம அழகா ஹேண்ட்ஸமா இருக்கிறீங்கண்ணா. தேங்க்யூ. டிவி அவுட் போட்டு சினிமால ஹீரோவே நடிக்கலாம். நிறைய ஃபேன்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. அண்ணா நீங்க மட்டும் நடிச்சீங்கன்னா அடுத்த சிவகார்த்தி நீங்க. ஐயோ, உங்க அன்புக்கு மிகப்பெரிய நன்றி. கண்டிப்பா அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா உங்களுக்காகவே நான் ஹீரோவா நடிக்கிறேன். ஓகே குணா, இப்போ என்ன நீங்க ஜோக் சொல்ல போறீங்களா இல்ல மிமிக்ரியா? ஜோக் தானுங்க. எங்க சொல்லுங்க. இமட்டர் அதான் சொன்னேன். குணா, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஹலோ, எனக்கு நல்லா கேக்குது. இல்ல குணா, கேக்கல. அடுத்த காலர் லைன்ல இருக்காரு. வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சார் வணக்கம். நான் சூளமேட்ல இருந்து மணி பேசுறேன். மணி, நீங்க ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிருந்து இப்பதான் உங்களுக்கு கால் கிடைச்சிருக்கோம். அவ்வளவு சீன்ல இல்லையே, போட்ட உடனே கட்டிடுச்சு. ஓகே மணி, நீங்க என்ன சொல்ல போறீங்க? மிமிக்ரியா ஆர் ஜோக்கா? ஜோக் தான். நீங்களுமா? ஒரு பூனை ஒண்ணு வேட்டைக்கு போச்சான். இன்ட்ரெஸ்டிங். அப்ப அதுகிட்ட ஒரு எலி மாட்டிக்கிச்சான். அந்த எலி பூனை கிட்ட என்ன கொன்னுடாது, எனக்கு கடமை இருக்குன்னு சொன்னிச்சான். கடமையா? ஆமா சார், எனக்கு 2 அக்கா 2 தங்கச்சி இருக்காங்க. அவங்களுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். வயசான என் அப்பா அம்மாவே நான் தான் பாத்துக்கணும் அப்படின்னு அந்த பூனை கிட்ட கேட்டுச்சான். அதுக்கு அந்த பூனை என்ன சொல்லிச்சு தெரியுமா? என்ன சொல்லிச்சான்? ப்ரோ நீங்க தான் கெஸ் பண்ணணும். இல்ல பரவாயில்ல மணி, நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க ப்ரோ. இருக்கட்டும் மணி, நீங்களே சொல்லுங்க. அப்ப சொல்லிடுவேன். சொல்ல போறேன். அந்த பூனை மியாவ் மியாவ்னு சொல்லிச்சான். இது வேலைக்காவது ஆட் பிரேக் பண்ணலாம். ஏய் பைத்தியக்கார பண்ணி, வந்தனாச்சு சா வச்சிருவேன். இப்படி என்ன ஜோக் சொல்லிட்டு நீ அப்படியே ரசிச்சு சிரிச்சுக்கிற? செரு பிஞ்சு போன வைடா. ஏய், எதுக்கு ஒரு டென்ஷன் வர இப்ப நீ? என்னடா ஒரு செலிபிரிட்டி கிட்ட இப்படி பேசினா எப்பரா ப்ரோகிராம் பண்றது? பாத்துக்கலாம் விட்றா. அது கூட பரவாயில்லடா. அவன் சொன்ன ஜோக்கை கேட்டியா? பூனை மியாவ் மியாவ் சொல்லிச்சான். பூனை மியா மியா தான் சொல்லும். ஏய் கார்த்தி வாசு, உங்க 2 பேரும் ஜிஎம் கூப்பிடுறாரு. அந்தால எது கூப்பிடுறான்? மியாவ் ஜோக்கு சமல்ல. ஏய் போலாம் வா. வேலையை பாருனா வேடிக்கை பார்க்குறேன். நீ எடுத்த லட்சணத்தை பாரு. கூப்பிட்டீங்களா? டிஆர்பி லிஸ்ட். சார், லிஸ்ட்ல நம்ம சேனல் பேரை டைப் பண்ண மறந்துட்டானுங்க. மறக்கலாம் இல்லை, வரல. இப்படிலாம் ஷோ பண்ணீங்கன்னா எப்படி வரும்? சார், நம்ம சேனல் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. இப்படிதான் போன வாரம் நந்தன சிக்னல்ல போலீஸ்ட்ட மாட்டினேன். நம்ம சேனல் பேரை கெத்தா சொன்னா யூடியூப் சேனலான்னு கேக்குறான். கால் ஆட்ஸ் எல்லாம் காண்டி ஏத்துற அளவுக்கு பண்ணீங்கன்னா அப்படிதான் கேட்பான். நாங்க என்ன சார் பண்றது? இப்பெல்லாம் ஆக்சிடென்ட் நியூஸ் அழகான பொண்ணு சொன்னதான் பாக்குறானுங்க. சார், நாமளும் அழகா கிளாமரா ஒரு பொண்ணு வச்சு ஷோ பண்ணா எல்லாரும் பாப்பாங்க. ரேட்டிங் சேனல் எங்கேயோ போவோம். அழகான பொண்ணு கேக்குதா? நீங்களே ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்களேன். யோசிச்சுட்டு வந்திருப்பீங்களே. சார், ஒரு இன்டர்நேஷனல் ஐடியா. நம்ம சன்னி லியோன் இருக்காங்களா சார், அவங்க வச்சு ஷோ பண்ணா யூத் எல்லாம் கவர் பண்ணிடலாம். எங்கேயோ போயிடலாம் சார் ரேட்டிங். திண்டுக்கல் லியோனிக்கே கொடுக்கறதுக்கு சேனல்ல காசு இல்லை. இதுல சன்னி லியோன் வேற. அப்படி ஏதாவது பண்ண சொன்னா முன்னேற முடியும். என் ஃப்ரெண்டோட பொண்ணு டாக்டரா இருக்கா, அவளை வச்சு ஷோ பண்ண. டாக்டர் வச்சு ஷோ பண்ணா பேச மட்டும் தான் வந்து பார்ப்பாங்க. அப்படியாவது 4 பேர் பார்க்கட்டுமே. அவ ஒரு ஸ்போர்ட்ஸ் டாக்டர்ப்பா. அவளோட ரீல்ஸுக்கு இன்ஸ்டால அவ்வளோ வியூஸ் இருக்கு. அப்ப எல்லாரும் இன்ஸ்டாலே பாத்துருவானுங்களே. அவளை வச்சு தான் பண்றீங்க. தட்ஸ் இட் சார். வச்சி அப்போ சொன்னிடா. நாளைக்கு அந்த பொண்ணு மட்டும் வரட்டும். நான் கொடுக்க போற டார்ச்சர்ல அவளே வேலையை விட்டு ஓடிடுவா பாரு. ஒருவேளை மியா கலீஃபா ஃபேனர் போனோம். இந்த நெக்ஸ்ட் டைம் சவிதா பாபி சொல்லுவோம். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற 90s கிட்ஸுக்கு ஆண்டவனோட அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். டேய், ஏடா அந்த டாக்டர் வந்தாச்சு. புட்டிங் மேக்கப்ஸ். இவளுக்காக நம்ம வெயிட் பண்ணுமா? நீ கேளு. ஏ பிரியா, எங்க அவ? மேடம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. மேடம் டேங்க அப்பா இதோ வந்துட்டாங்க. நவரு மச்சி, இனிமேல் நீ வரியோ இல்லையோ கண்டிப்பா நான் வருவேன். அதுல இருந்தே அந்த பொண்ணு எவ்வளவு கேரா பாத்துக்கிறா. அந்த பொண்ணு சிரிச்சா எவ்வளவு கியூட்டா இருக்கா. இந்த மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா வந்தா இப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு யாரு வந்தாலும் நான் அப்படிதாங்க பாத்துப்பேன். நீங்க இப்படி சொல்றீங்க, பாவம் அவங்களுக்கு தெரியாம போச்சு. வெளி உலகமே தெரியாம வாழ்ந்துட்டாங்க. சரி அதை விடுங்க, நான் கிச்சன்ல நிக்கிறேன். நீங்க என்ன சமைக்கிறது? இன்னைக்கு சனிக்கிழமை, உங்க அம்மா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு யாருங்க சொன்னது? நான் தான்டா. மாட்டிட்டேன். இப்படி போய் சொல்ற? என்கிட்ட சொன்னதெல்லாம் போய் தானே? இல்லங்க, போய் மட்டும் தானா இல்ல தண்ணி தம் இதெல்லாம் கூட? ஏங்க ஏதோ உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக சின்ன சின்ன பொய்யெல்லாம் சொன்னாங்க. மற்றபடி நான் குட் பை தாங்க. மவனே, இதுல ஏதாவது ஒன்று இருந்தாலும் உனக்கு கொன்றுவேன், புரியுதா? ஏடா சாரி சிஸ்டர், நம்ம 2 பேரும் பேசலாமா? டேய் நீ என்ன, நீ சும்மா சும்மா குறுகுறுக்கும் சிரிச்சிட்டா. வாட்
ஒரு நிமிஷம். டேய் கார்த்தி, இது உனக்கு வைக்கிற காட்சி டெஸ்ட். மாட்டிக்காதரா, எப்படியாவது ஸ்கோர் பண்ணிடு. நோ ஸ்டெஃபி, இல்ல, இதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்பா அம்மா வீட்ல இல்லாத நேரத்துல ஒரு பொண்ணை தனியா மீட் பண்ண நான் சம்மதிக்கவே மாட்டேன். காத்து வாக்குல 2-3 காதல் பண்றதுக்கு நான் என்ன 2K கிட்ஸ் நினைச்சியா? காதலுக்காக உயிரே கொடுக்கற 90s கிட். ஐயே, அப்பா மேலன் யார் சொன்ன உனக்கு? இருக்காங்களா? டாடி. ஸ்டெஃபி, நான் பேசிக்கிறேன். உன் பேர் என்னப்பா? கார்த்திக் அங்கிள். கார்த்திக் ஸ்ரீனிவாசன். நல்ல பேர் தானே? ஏசப்பா, எப்படியா அந்த லூஸ் அப்பாவை கரெக்ட் பண்ணி கொடுப்பா. நீ தப்பான ஒருத்தரை சூஸ் பண்ண மாட்டேன். உன்னை நாங்க நம்புறோம். ஜானுக்கு நாங்க என்ன பதில் சொல்றது? ஜான்னாலும் ஒன்றும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். ஜான் யாரு? அவனை எதுக்கு நான் மீட் பண்ணுவேன்? என் அத்தை பையன். சின்ன வயசுல என்ன லவ் பண்ணிட்டு இருக்கான். சின்ன வயசுல இருந்து உன்னை லவ் பண்றானா? அவன் மட்டும் டாக்டர் ஆயிருந்தா அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு அப்பா. டாக்டர் ஆயிட்டா உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவாரா? அவனும் 10th பாஸ் பண்ணல. அவ்வளோ சின்ன பையனா? மக்கு பையன்டா அவன். ஜான், இவர் தான் கார்த்திக். நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம். வீட்டில் கூட ஓகே சொல்லிட்டாங்க. அதான் பைய பிடிச்சிதான் சொல்லணுமா? சரி, நீங்கள் 2 பேர் பேசிட்டு இருங்க, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். சாரி ப்ரோ, உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. எத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்க? இப்போதான் 2 months. நான் 20 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு தெரியுமா? தெரியுமே. அதுக்கு என்ன? நீ மட்டும் கிராஸ் ஆகாம இருந்தா ஸ்டெஃபி எனக்கு தான். அதான் நீ டாக்டர் ஆனாதான் உனக்கு பொண்ணு கொடுப்பேன்னு சொன்னாங்களாமே. நீ என்ன படிச்சிருக்க? விஸ்காம். ஓ, உனக்கு விஸ்காம், எனக்கு டாக்டரா? இதை சும்மா விட மாட்டேன். எதையும் ஸ்டெஃபி 2 மாசமா உன லவ் பண்ணிட்டு இருக்க ஒரே கதங்க நான் பொறுமையா இருக்கேன். இல்லன்னு வச்சுக்கோ. இல்லைன்னா என்னடா பண்ணுவேன்? இங்க பாரு, என்ன பண்ண முடியும்? ஒரு ரவுடின்றத மறைச்சு வாழ்றேன். என்ன ஜான், பேசியாச்சா? எல்லாம் ஓவர். வரேன் ஸ்டெஃபி. ஆல் த ஒஸ்ட். டேய் நாய்சேகர், உனக்கு பாலை இல்லை பால் டைல ஊத்துறா. ஆமாச்சி. ஹாய் கைஸ். ஹாய்டா. உங்களுக்குலாம் ஒரு குட் நியூஸ். எனி கேஸ்? என்னடா வேலை ஊத்துறியா? செருப்பிஞ்சிரும். வேற ஏதாவது? டிஆர்பி ரேட்டிங்ல நம்ம சேனல் முதல்ல இருக்கா? அட போடா. ஓகே, நானே சொல்லிடுறேன். எனக்கும் ஸ்டெஃபிக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. டேய், இவ்வளோ பெரிய நியூஸ் சொல்றேன், என்ன கலாய்க்கிறீங்களா? கார்த்தி, இது பழைய நியூஸ்டா. பழைய நியூஸா? எனக்கே இப்பதான்டா தெரியும். எத்தனை மணிக்கு? 10:30. எங்களுக்கு 10:35 நியூஸ் வந்துச்சா? 10:30. என்னடி வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் பார்த்தா இப்போ நான் கொடுக்குற மாதிரி சர்ப்ரைஸ். கைஸ், உங்க எல்லாருக்கும் சின்ன சர்ப்ரைஸ். இப்போ நம்ம கார்த்திக் கல்யாணம் ஓகே ஆனதுனால நம்ம எல்லாருக்கும் கிராண்டா ஒரு பேச்சுலர் பார்ட்டி காத்தி தருவோம். பத்தியா, இந்த சர்ப்ரைஸ் போதுமா இல்லை முடிச்சு ஸ்மால் கூட்டு போறேன்னு சொல்லுவோம். மூடிட்டு இதுக்கே லோன் போடணும். பூமர் சேனலோட டிஆர்பியை டெவலப் பண்ண சொன்னா லவ்வை டெவலப் பண்ணி வச்சிருக்க நீ. ஓகே, எனிஹவ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். உனக்கும் தாமா. தேங்க்ஸ் அங்கிள். இனிமே 2 பேரும் சேர்ந்து தூக்கி நிறுத்துங்க சேனலை. கன்ஃபார்ம் ரேஷ்மா ஃபேன் தான். அப்புறம் அந்த பார்ட்டியில் நானும் கலந்துக்கலாமா? நீங்க குடிப்பீங்களா? குளிப்பேன் சார். பில்ல சேனல் அக்கௌண்ட்லேயே போட்டுடலாமா? வேலை போயிடும். பாவம் சார் நீங்க. உனக்கு போயிடும். சேனல் காசுல சில்பான்ஸ் கேக்குது. நீ தான் குடிக்க மாட்டியே, அப்புறம் நீ ஏன் போற? பில்லி யார் கட்டுறது? அப்புறம் சார் தானே. சிவா கார்த்திக், சார், பிரியா அங்க இருக்கா? எங்க பிரியா? அதோ அப்புறம் பார்ட்டிலாம் செம்ம என்ஜாய் பண்ணீங்களா? பண்ணீங்களா? இல்ல பண்ணாங்க. நான் சும்மா வேடிக்கை தானே பார்த்தேன். இல்லை மச்சி, ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயங்கரமா கம்பல் பண்ணாங்க. ஒரு பீரு ஒரு பெக்னு. நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். என் ஸ்டெஃபி கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா குடிக்க மாட்டேன்னு. நம்ம ஜிஎம் குடிச்சிட்டு ஒரே ஆட்டம்.
ஜிஎம்க்கும் ஜப்பானுக்கும் ஒரு போட்டி. யார் ஃபர்ஸ்ட் பீரை முடிக்கிறாங்கன்னு. யார் முடிச்சிருப்பாங்க சொல்லு? என்னடா சொல்லிட்டுமா? நம்ம ஜப்பான் தான் வின் பண்ணா. ஜப்பான். அந்த கருமத்தை இந்த கருமங்களாம் எப்படிதான் குடிக்குதுங்களோ. இந்த தண்ணியை பார்த்தா கூட நேத்து இவனுங்க சரக்கு தான் ஞாபகத்துக்கு வருது. சீ வாய் மூடு. யூ பிளடி சீட். நீ சொல்றதெல்லாம் கேட்கிறதுக்கு நானே லூசா? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? நீங்க பாரு, தண்ணி தம்முன்னு பொண்ணுங்களோட நீயும் குடிச்சு கூத்தடிச்சிருக்க. ஸ்டெஃபி, என்ன இது நீ இல்லைன்னு சொல்ல போறியா? சொன்னாலும் சொல்லுவ. நீதான் கூச்சமே இல்லாம போய் சொல்வியே. சாரி ஸ்டெஃபி, தெரியாம பண்ணிட்டேன். இது நீ வந்தோன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, போனா போகட்டும்னு விட்டுருப்ப. ஆனா நீ ஜப்பான் குடிச்சா ஜிஎம் குடிச்சாருன்னு மத்தவங்க மேல தப்பு சொல்ற. நீ கரெக்டா? சொல்டா, நீ கரெக்டா? ஸ்டெஃபி, எல்லாரும் பாக்குறாங்க ஸ்டெஃபி. பாக்கட்டும். உன்னை லவ் பண்ணல, எனக்கு தான் அசிங்கமா இருக்கு. நான் சொல்றத கொஞ்சம் கேள. நான் சொல்றது நீ கேளு. இப்போவே இவ்ளோ போய் சொல்றேன்னா உன்னை நம்பில என் வாழ்க்கையை வீணாக்க முடியாது. உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. Get lost. ஐயோ, எனக்குண்ணா சொல்லி முடிஞ்சிச்சா? வீடியோ எப்படி போச்சுன்னு பார்க்குறியா? நான்லாம் பப்ஜியில் ஸ்னைப்பர் மோட்லேயே சிக்கன் டின்னர் வச்சேன். நீலாம் எந்த மூலிகை சிங்கிள் ஷாட்ல தூக்கணும்னா? இவெல்லாம் ஒரு ஆளு. கண்ணா கோடேரு லவ் ஃபெயில் இல்ல, சூசைட் பண்ணிக்க போறாப்ல. ஐயோ ஸ்டெஃபி, ரத்த சிந்தமே எந்த கதல் ஜெயிச்சிருக்கு. மண்டையை பாரு, தவளைக்கு விக்கு வச்ச மாதிரி. பர்ஃபார்மன்ஸை கம்மியா பண்ணுடா. வா வா. பரலோகத்திற்கும் பரமபிதாவே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பீராக. ஆமென். ஃபாதர், எனக்கும் ஒரு பாவ மன்னிப்பு வேணும். யாருப்பா நீ? ஸ்டெஃபியோட ஆல் ஃபாதர், பாய் ஃப்ரெண்ட். நோ ஃபாதர், இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த புனிதமான இடத்துல அதுவும் ஒரு இறை தூதர் முன்னாடியே பொய் சொல்றா ஃபாதர், பொய் சொல்றா. வேணா போனை வாங்கி பாருங்க. காலையில குட் மார்னிங்ல ஆரம்பிச்சு நைட் குட் நைட் குள்ள 5 செல்லக்குட்டி, 10 பன்னிக்குட்டி, 25 மாமா குட்டி அமைச்சிருப்பா. இதுக்கு நடுவுல லவ் யூ, மிஸ் யூ, கிஸ் யூ இது எல்லாமே இருக்கும் ஃபாதர். கர்த்தர் முன்னாடி பொய் சொல்லக்கூடாது ஸ்டெஃபி. சாரி ஃபாதர். எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற மாதிரி தெரியாம பண்ண என் தப்பையும் மன்னிக்க சொல்லுங்க ஃபாதர், ப்ளீஸ். ஸ்டெஃபி, தவறு செய்யறது மனிதனுடைய இயல்பு. அதை மன்னிக்கிறது தான் மாண்பு. எதுவாக இருந்தாலும் கடவுள் முன்னிலையில் பேசி தீர்த்துக்குங்க. தேங்க்யூ ஃபாதர். அதான் ஃபாதரே சொல்லிட்டாரு, மன்னிச்சிறேன். உன்னெல்லாம் மன்னிக்க முடியாது. எனக்கு நான் பார்க்கவே பிடிக்கல. எல்லா பாவங்களையும் மன்னிக்கும் அதிகாரம் உனக்குண்டு, ஒன்றை தவிர, அதுதான் அகங்காரம். யோவான் 5:23 நினைக்கிறேன், பைபிள்ல படிச்சேன். என்ன பண்ற? பாவ மன்னிப்பு கேக்குறேன். என்கிட்ட ஏன் கேக்குற? ஃபாதர் கிட்ட கேளு. நான் ஃபாதரை லவ் பண்ணல, உன்னதான் லவ் பண்றேன். ப்ளீஸ் மன்னிச்சிரு. என் மானத்தை வாங்காத, எழுந்துரு. நீ மன்னிச்சிட்டேன்னு சொல்ல, அப்பதான் எழுந்திருப்பேன். இந்த புனிதமான ஆலயத்தில் கர்த்தர் மேல ஆணையாக, ஸ்டெஃபி மீது ஆணையாக, இனிமேல் நான் போய் சொல்ல மாட்டேன். சாருக்கு அடிக்க மாட்டேன் ஆண்டவரே. இவளை தவிர வேற எந்த பெண்ணையும், வேற எந்த ஆம்பளை கூட ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. இதுவரை என் வாழ்வில் நடந்தது, இனிமேல் நடப்பது, நடக்க போவது எதையும் நான் மறைக்க மாட்டேன். இது அத்தனையும் சத்தியம், சத்தியம். இப்ப சொல்லு. சத்தியம். போதுமா? இதோ பார், இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். இதுக்கு மேல நீ தப்பு பண்ணனா இயேசுவே வந்து சொன்னாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். இனிமே அவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரி, ஓகே. லவ் பண்ணா பிரேக்கப் ஆயிட்டே இருக்கு. அதுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமாமா, கல்யாணம் டிவோர்ஸ் தானே ஆகும். சரி, ஃப்ளோல நிப்பாட்டு. இந்த மாதிரி கதை எங்கள்கிட்ட 1000 இருக்கு. விட்டு விடுன்னு சொல்லிட்டு ஏமாத்துறியா? 90s கிட்ஸ் கதைலாம் சொல்லிட்டு. ஏய், ஒரு நாள் டைம் வேஸ்ட், 4 பேரும் வேஸ்ட். வாங்கடி போலாம். இருந்தா முட்டாள் ஆக்கிடுவான். பெட்டுக்கு ஆசைப்பட்டு பேரை விட்டோமே. இப்படிதான் பாய் ஃப்ரெண்டையும் விட்ட. ஆடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாம். ஆள பாரு. 2K kids, சொல்லுங்க 90s கிட். இதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவை நானே பார்த்தேன். போய் சொல்லாத, நாங்க கூகுள்ல பாத்துறோம். வீடு மேல சத்தியமா சொல்றேன், அங்கே இருங்க, நானே வரேன். தயவு செய்து வந்துடாத. ஏய், வாங்கடி போலாம். இருன்ற போறீங்க. ஏய், உன்னெல்லாம் நம்ப முடியாது. உட்காருங்க, இதுக்கு அப்புறம் தான் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்லாம் இருக்கு. ஏய், முடியாது முடியாது. உட்காருமா, எப்படி உட்காருமா, உட்காரு. என்னடி உட்காருங்க?
நல்லா நெருங்கி க்ளோஸா. ப்ரோ இதை பாருங்க, இதை வேணா ட்ரை பண்ணலாமா? ஏய் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா பண்ணிடுவேன், பட் இன்னைக்கு லைட்டா பேக் பெயின். இட்ஸ் ஓகே, வேற பார்ப்போம். இதை பாருங்க, இந்த பிக்கு வேர்ல்டு லெவல் ஃபேமஸ், ஃபன்னியா இருக்கும். ஏய் அது நான் பார்க்கறதுக்கு, ஊரே பார்க்கறதுக்கு இல்ல, வேற போ. ஓகே இதை பாருங்க. இல்ல நம்ம வேற ஏதாவது கிரியேட்டிவா பண்ணலாமே. வேற ஏதாவது? வாவ், இது செம கிரியேட்டிவா இருக்கே. இது ஓகே, இது கிரியேட்டிவா இருக்கு. பண்ணிடுவோம். உங்க ஹார்ட் அப்படியே ஒண்ணா சேருங்க. என்ன சார் இதை கூட பண்ண மாட்டேங்கிறீங்க? வளவளன்னு இழுக்கிற ஃப்ராடு. 420 கேர்ள்ஸ், இந்த மாதிரி கதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் பண்ணாதான் கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். காது கொடுக்காதீங்க. வாசு வாசு, அந்த வீடியோல என்ன பாத்தியோ அப்படியே சொல்லணும். எதையும் கட் பண்ணி எல்லாம் சொல்லக்கூடாது, ஓகேவா? அவ்வளோ ஆர்வம் சொல்லலாம், ஆனா அதுக்கு முன்னாடி என் கையில வச்சிருக்கிறத என்கிட்ட குத்தீங்கன்னா இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படி சொல்லுவேன். அப்ப குடிச்சிட்டு போதையில எதுவும் மறந்துட மாட்டல? டார்லிங், நம்மளாம் குடிச்சாதான் பர்ஃபார்மன்ஸே சூப்பரா இருக்குமா? அப்ப சரி. அப்ப நீ குடுறி. அவன் சொல்லிட்டான், அப்புறம் தரேன். ஹே நீயாச்சும் குடி. அஸ்கு நான் தர மாட்டேன், அவள்கிட்ட கேளு. அவத்துருவா. ஏய் எவ்வளவு கொடுத்தோலங்கடி. வீரையடுமா. சரி நானே கொடுக்குறேன். இது முன்னாடியே கொடுத்துடலாம்ல? சரி கதை சொல்றியா? வெயிட்டிஸ். இப்ப முதல் பேர் மாதிரி குடிக்கிறான். செல்போன்ல எடுக்கிற போட்டோ வீடியோ வாழை இலையில ஊத்துன ரசம் மாதிரி எப்போ எந்த பக்கம் லீக் ஆகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஹேண்டில் வித் கேர். ரொம்ப நேரமா ஃபோன் அடிச்சுனே இருக்குது. யாரா? நம்ம சுகுதான்டா. எதுக்கு இத்தனை வாட்டி ஃபோன் பண்றான்? அதான் இந்த வெட்டிங் போட்டோகிராஃபி ஆர்டருக்கு இத்தனை வாட்டியா பண்ணுவாங்க. அதுக்கு பண்றானே. என்ன ஏதோ வீடியோ அனுப்பிச்சிருக்கான். டே நீ தானே இது? நான் இல்லடா, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சத்தியமா இது நான் இல்ல. உன்ன மாதிரியே இருக்கான், ஹைட் வெயிட்லாம் கரெக்டா இருக்கே. ஃபர்ஸ்ட் நான் கூட நம்பிட்டேன்டா, ஆனா அது நான் இல்லடா. நான் இல்ல. ஏன்டா அப்படி பாக்குறீங்க? அதான் நீ இல்ல இல்ல. இது ஓவரா பதற? நான் பதறவே இல்லையா, நான் ரொம்ப கேஷுவலா தான் இருக்கேன். கேஷுவல். துணியெல்லாம் உக்கறா. ஸ்டெஃபி கால் பண்றா. ஐயோ விட்டு சொல்லாம வேற வந்துட்டா. ஸ்டெஃபி எங்க இருக்க? அர்ஜென்ட்டா ஒரு கால் வந்துச்சு. அர்ஜென்ட்னா சொல்லிட்டு போக மாட்டியா? ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ஹார்ட் அட்டாக். அதான். எந்த ஃப்ரெண்ட்? அதான் இவன் வா இது சுகுமார். என்ன சத்தாது? அது நெஞ்சொலியில துடிக்கிறமா, பாவம் ஐசியூல இருக்கும். சரி ஹாஸ்பிடல் வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணு. சரிம்மா. எனக்கு ஹார்ட் அட்டாக் சார், ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன்டா. ஏய் முதல்ல உன் ஃபோன்ல இருந்து டெலீட் பண்றா. அதான் நீ இல்லன்னு சொல்லிட்டியா? நான் இல்லதான், இருந்தாலும் அதையும் டெலீட் பண்றா. ஆல்ரெடி 5000 பேர் பார்த்துட்டேன். 5000 பேரா பார்த்துருக்கானுங்க. காஞ்சி போனவனு எப்படி பாக்குறானுங்க பாரு. சம்திங் ஃபிஷி. சத்தியமா நான் இல்லடா, நம்புங்கடா. ரூம் ஆம்பியன்ஸ்லாம் ரொமான்டிக்கா இருக்குல்ல, ரொம்ப சில்லுன்னு இருக்குடா. ஆமால. அப்படியா இருக்க மாதிரி என்ன மாதிரியே? அந்த வீடியோ நாங்கெல்லாம் பார்க்க முடியுமா ப்ளீஸ்? ஆமாமா ப்ளீஸ். கட்டு. சரி நீ காமிக்க வேணாம், அட்லீஸ்ட் அந்த வெப்சைட் ஆச்சும் சொல்ல, நாங்களே பாத்துக்கிறோம். ஏய் என்ன நினைச்சிருக்கீங்க? என் ஃப்ரெண்டை கேட்காம லவ் ஸ்டோரி சொன்னதே தப்பு. முதல்ல இதுல உங்களுக்கு வீடியோ வேற காட்டணுமா? நோ நெவர். நட்புக்கு பண்ற மிகப்பெரிய துரோகம். வாசு இந்த பியர் ஃபுல்லா கூட வச்சுக்க. இந்த வீடியோ கொஞ்சம் இப்ப மட்டும் கூட இந்த பாரு, இந்த மாதிரி என்ன கம்பல் பண்ணிருந்தீங்க, சொல்ற கதையும் சொல்ல மாட்டேன். வீட்டுக்கு போயிடும் அப்புறம். சரி உட்காரடி செல்லம். ஏய் விடுங்கடி, பாக்குறத விட கேட்கறதுல தான் கிக்கு ஜாஸ்தி. யூ ப்ரோசீட் வாத்தியா. நிறைய கதை கேட்கும் போல. 1 நிமிஷம்.
மச்சான் அந்த வீடியோல இருக்கிறது நான் தான்டா. தெரியும். எப்படிடா கரெக்ட் பண்ண? நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. இன்ஸ்டாகிராமா, பம்புலா, டிண்டரா எங்க புடிச்ச? அது ஒரு ஏய் ஊர்ரா. நீ அவளை உசார் பண்ணியா அவனும் உசார் பண்ணாளா? உன் கூடயே சுத்துனடா. விட்டு போய் எப்படிடா மனசு வந்தது? ஐயோ அது ஒரு மூவி ஷூட்ரா. உருட்டுறா. நல்லா உலகத்தை காதுல உருட்டு. டேய் உனக்கே நல்லா தெரியும் நான் சினிமாவில் நடிக்க ரொம்ப ஆசைப்படுறவன்னு. ஒரே ஒரு நாள் தான்டா ஷூட் பண்ணானுங்க. திருப்பி கூப்பிட்றானுங்க. கூப்பிடவே இல்லைடா. நான் நம்ப மாட்டேன். சத்தியமாக நம்புடா. இதே பார்ல இதே இடத்துல தான்டா அந்த டைரக்டர் நான் மீட் பண்ணேன். வணக்கம் சார். என்ன ஒரு மாதிரி பார்க்குறான். ஒருவேளை அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கேட்பானோ? உன் பேர் என்ன சொன்ன? கார்த்திக் சார். ஏதாச்சும் ஒரு சேனலில் பார்த்தேன். உன்னை சின்ன சிவகார்த்தின்னு யாரோ ஒரு பையன் சொன்னான். சொல்ல சொன்னதே நான் தானே. அப்போவே நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் என் படம் ஹீரோ நீதான்ட்டு. தேங்க்யூ சார். படம் ஏதாவது நடிச்சிருக்கியா? இல்லை சார், ஃப்ரெஷ்ஷு தான். நைஸ், வெரி நைஸ். அப்புறம் இந்த வேர்ல்டு சினிமா ஏதாவது பார்க்குற பழக்கம் உண்டா? இல்லையே சார். எப்போவாது டிவியில் இங்கிலீஷ் படம்லாம் பார்ப்பேன். இந்த மஜித் மஜ்தி, அஜித் படமா சார்? உட்டி ஆலன், சத்யஜித் ரே, அப்புறம் நம்ம மகேந்திரன் சார், இவங்க படம்லாம் நீ கண்டிப்பாக பார்க்கணும். நாளைக்கே பார்த்துறேன் சார். அப்போ தான் லைவ் ஆக்டிங்னா என்னன்னு உனக்கு தெரியும். ஷூர் சார். அப்புறம் நம்ம படம் டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி, லைவ் ஸ்டோரி, அவார்டு ஃபிலிம். என் படம் மட்டும் வெளில வந்தா இண்டஸ்ட்ரியை திருப்பி போட்டுரும். சூப்பர் சார். மார்க் மை வேர்ட்ஸ், என்னால் உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. நான் செம்ம பசியில் இருக்கேன். நான் ரெடி தான். அப்போ மட்டன் பிரியாணியும் நெத்திலி கருவோட ஆர்டர் பண்ணட்டுமா? வாட்? மட்டன் பிரியாணியா? பசிக்குது என்னண்ணே. சரியான தத்தியா இருப்பான் போல. ஓகே சாப்பிடலாம். காம்பினேஷன் சூப்பரா. ஹனிமூனுக்கு வந்துட்டு கறியும் மீனும் திங்குறேன்றான். ஃபுல்லா சாப்பிட்டியா? தேங்க்ஸ். இவனை நாம தான் பட்டி திங்குறேன் பார்க்கணும் போல. மச்சி, டாக்டர் சொன்னது கரெக்ட் தான். யூ ஹேவ் பிரைட் ஃபியூச்சர்டா. ப்ளீஸ்ரா. சரி, எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ற? இந்த வீடியோ விஷயம் ஸ்டெஃபிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் எதுக்கு இந்த வெப்சைட்லாம் பார்க்க போறா? சப்போஸ் பார்த்துட்டான்னா சங்குதான். பார்த்தாலும் விட்டுப்பட ரேஞ்சுக்கலாம் இல்லைல்ல. பின்ன அந்த ரேஞ்சு தான் இருக்குது. 30,000 பேர் பார்த்துறாங்க தெரியல. இருங்க பாய். பிரியாணி துண்டு தூங்குற உனக்கு எதிராக அனிமூனு. நீ எல்லாம் ஆண் வர்க்கத்துக்கே அவமானம். பலூன் அக்காவை நினைத்து தூக்கம் தொலைத்தோர் சார்பாக கண்டனம். டேய் இதெல்லாம் உண்மையிலேயே அதில் போட்டிருக்க இல்லை நீயா சொல்றியாடா? பாரு யாரா இவனுங்கெல்லாம் எப்படியாவது டெலீட் பண்ணிடுறா. வீடியோ நம்ம டெலீட் பண்ண முடியாது. யார் அப்லோட் பண்ணாங்களோ அவங்க தான் டெலீட் பண்ண முடியும். அந்த டேரக்டர் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, போன் அடி. நாட் ரீச்சபிள்ரா. நாட் ரீச்சபிளா? சரி, அந்த படத்துல உங்க கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்ல உங்க கூட பண்ண சாரி ஆக்ட் பண்ண அந்த பொண்ணு நம்பர் இருக்கா? கேட்டேன், அவ கொடுக்கல. நீ இப்போ என்னடா பண்றது? ஒரு நல்ல ஹேக்கரால தான் இதை ட்ராக் பண்ணி டெலீட் பண்ண முடியும். யார் இருக்கா? இவனை மறந்துட்டமே. நம்ம சிட்டி. அவன் ஹேக் பண்ணுவான்டா. அவனை பிடிச்சோம் இந்த வீடியோ தூக்கிடலாம். அவன் நம்பர் இருக்கா? இல்லடா, அவங்ககிட்ட எல்லாம் பேசி 5 வருஷம் ஆகுது. நம்ம ஸ்கூலு முஸ்தபா குரூப் இருக்குல்ல, அதுல கண்டிப்பா இருப்பான். மச்சி இருக்காண்டா. நம்பர் நோட் பண்ணு. 98413656. அதேதான், முடிஞ்சது உன் பிரச்சனை. சுவிட்ச் ஆஃப். ஸ்டெஃபியை மறந்து அவள்தான். ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா ஏதாவது பண்றது. ப்ளீஸ்ரா ப்ளீஸ் வாடா. உன் நேரம் 7:30 இருக்குது. மச்சி ஒரே ஒரு டவுட். என்ன? அந்த பொண்ணு அவ்வளோ எஃபர்ட் போகுது, உன்னால எப்படா தூங்க முடிஞ்சுது? சும்மா சும்மா சும்மா. வாலிபருடன் உல்லாசமாக இருந்த வீடியோ இணையத்தில் கசிந்ததால் மன உளைச்சலில் இருந்த தினேஷ் என்கிற வாலிபர் தற்கொலை முயற்சி. மச்சான், உனக்கே தெரியும் நான் ஒரு செலிபிரிட்டி.
கம்ப்ளைண்ட் கொடுத்தா என் பேரையும் இப்படி தான் சொல்லுவானுங்கல்ல. இப்படி சொல்ல மாட்டாங்க மச்சி. பார்ப்பதற்கு அப்பாய் போல் இருக்கும் இவன் தான் பிரபல ராக்கெட் டிவியின் விஜே கார்த்திக். இவனின் பலான படம் இணையத்தில் வைரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவார்டு மூவின்னு சொல்லி தானே அந்த டேரக்டர் எடுத்தான். ஆமா நான் தான் பார்த்தேனே. அவார்டு வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் உனது. சரி ஓகே, ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. இங்க பாரு, உள்ள எனக்கு தெரிஞ்ச எஸ்ஐக்கா இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அக்கா வேணாண்டா, ஏதாவது அண்ணன் அங்கிள் இப்படி இருந்தா பரவாயில்ல. எதுக்கு ஜி? லேடிஸ்ல கூச்சமா இருக்கு. பிரியாணி தின்ட்டு கட்டில 10 ஊர்ல போது கூச்சமலை லேடிஸ் கூட கம்ப்ளைண்ட் கூட கூச்சமா இருக்கா? சீ மூடிட்டு இறங்கு. டேய் சிட்டிடா, அட்டன் பண்ணு. ஹலோ. ஏய், அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஃபோனில் சொல்ல மாட்டேன், நேரில் தான் சொல்லுவேன்னு வரீங்க. 5 வருஷம் கழிச்சு பார்க்குறோம், இப்படி ஏடா பேசுவ? டேய், எதா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு, டைம் வேஸ்ட் பண்ணாத. மச்சி, இன்னொரு நாள் அவனுக்கு கல்யாணம்டா. ஏய், இன்விடேஷன் கொடுறா. தாடா, கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடுறா. உனக்கா சத்தியமா வர மாட்டேன். எதுக்கு ஒரு இன்விடேஷன் வேஸ்ட் பண்ற? என்னடா இப்படி சொல்ற? நம்மலாம் சின்ன வயசுல இருந்து என்ன மாதிரி ஃப்ரெண்டு? என்ன பெரிய ஃப்ரெண்டு, வெங்காயம் ஃப்ரெண்டு. 5 வருஷமா ஒரு கான்டாக்ட்லயும் இல்ல, கிளம்பி வந்துட்டீங்க ஆட்டிட்டு. நீ கூட தான் இத்தனை வருஷம் கூட பேசல, நாங்க வந்து பார்க்கல. இப்போ டேய் ப்ளீஸ்டா. சரி ட்ரை பண்றேன். இப்போ கிளம்புறீங்களா? இது ட்ரை பண்றியா? நீ வரலாம் தாலியே கட்ட மாட்டா. என்னடா? ஆமாடா, தாலி கட்ட மாட்டேன். ஏன், ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஆமாடா நினைச்சேன். என்னது? இந்தடா. இந்த வீடியோவை டெலீட் பண்ணணும்டா. டேய், இந்த வீடியோவை டெலீட் பண்ணணும்டா. இப்போ என்ன, தெரிஞ்ச பொண்ணு வீடியோ வெளில வந்துருச்சு, அதை நான் டெலீட் பண்ணுவோம் அதானே? டேய், அப்ப நீ பையன் மூஞ்சி பார்க்கவே இல்லையா? இந்த மாதிரி வீடியோவில் நான் பையன் மூஞ்ச பார்க்கறது இல்லை. சரி, இந்த ஒரு வாட்டி பையன் மூஞ்ச கொஞ்சம் பாறேன். இல்லையா பாய்ஸை பார்க்க சொல்லிட்டு. Dude, it's you. ஆமாண்டா, செம்ம பசியில் இருக்கேன். நான் ரெடி தான். இப்பெல்லாம் வெட்டிங் போட்டோகிராஃபி தான் இந்த மாதிரி பண்றாங்க. நீ ஒரு லெவல் தாண்டி ஹனிமூன் ஷூட்டே பண்ணிட்டியடா. எனிவேஸ், பொண்ணு ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. ராசா, அது ஃபியான்சி கிடையாது. ஓ, கல்யாணத்துக்கு முன்னாடி ட்ரையல்ஸ் பார்த்துருக்க. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்து வீடியோ வெளில வந்துருச்சு, அதனால தான் டெலிட் பண்ணோம். பரவாயில்ல, பண்ணிடலாம். நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. என்ன மாடிக்கே வந்துட்டாளா? என் படம் மட்டும் வெளில வந்தா இண்டஸ்ட்ரியை திருப்பி போட்டு மார்க் மை வேர்ட்ஸ். என்னால உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. ஒரே வழிதான் இருக்கு. பேசாம எல்லா உண்மையும் அவன் ஃபியான்சிட்ட சொல்லி கால் வந்துரு. ஏய், ஏற்கனவே நான் நிறைய வாட்டி அவகிட்ட போய் சொல்லி மாட்டிக்கிட்டேன்டா. இப்போ உண்மையை சொன்னா கூட நம்ப மாட்டா. ப்ளீஸ்டா, நீ தான் பெரிய ஹேக்கர் ஆச்சே, எப்படியா ட்ராக் பண்ணி டெலிட் பண்ண. என்ன டெலிட் பண்ணா போயிடுவீங்களா? போயிடும். கண்டிப்பாடா. வேற என்ன வேலை? அதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டோம். கார்த்திக், நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை மச்சி, இவன் செம்ம எக்ஸ்பர்ட்டாக தான் இருக்கான். ஏய், பண்ற சீக்கிரம் பண்றா. உன் அவசரத்துக்கு பண்ற வேலை இல்லை மச்சி இது. கொஞ்சம் பேக்ல வா, கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வா. எடுத்து இந்த ஆன்டியோட ஐடி கிடைக்குமா மச்சி? தூங்குறியா? நீ தூங்குறியா? நடிக்கிறியா? நடிக்கிறியா? டேய், அட பாவி, என்னடா பண்ணி வச்சிருக்க? டென்ஷன்ரா. போட்டனா ஸ்ட்ரெஸ் பால்ரா இது, அமுக்கணும், பிக்க கூடாது. டென்ஷன். சாரி மச்சி, எவ்வளோ ட்ரை பண்ணேன், இந்த வெப்சைட் ஹேக் பண்ண முடியல. ஏய், என்னடா பண்றது இப்போ? அந்த ஃபுட்டேஜ் யார்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னேன்? அந்த டைரக்டர் கிட்ட. ஒருவேளை பப்ளிசிக்கா அந்த டைரக்டரை ஏன் இதை பண்ணிருக்க கூடாது? அந்த டைரக்டரோட அட்ரஸ் தெரியுமா? டேய், டைரக்டர் வீட்லாம் தெரியாது, நம்பர் இருக்கு இவங்கிட்ட. ஃபோன் பண்ணா நாட் ரீச்சபிள் இருக்கு. அந்த லேப்டாப் எடு. அவர் நம்பர் சொல்லு. 9094081181. நார்மலாகவே சொல்லாமே, நியூஸ் ராகவன் மாதிரிலாம் பேசுகிறேன். சிட்டினா சும்மாவா? அட்ரஸ் நோட் பண்ணுங்க. சொல்றா. 102 பெரியார் பாதை, ரெட் ஹில்ஸ். தேங்க்ஸ்ரா. ஒன்றை போய் பார்த்தா கூட. ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். கார்த்திக், வாசு, மேரேஜ். கார்த்திக் மேரேஜ். யாரா? அக்காடா. அக்கா. ஓ, நீங்களும் கல்யாணத்துக்கு வந்துருங்கக்கா. ஷூர், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. அக்கா, நெக்ஸ்ட் மந்த் எனக்கு மேரேஜ்க்கா. நடந்தா பார்ப்போம். ஓகே, I'll get going.
யூ கைஸ் கேரி ஆன். போக்கா வரேன். டேய் உனக்கு அக்கா இருக்க மேட்டர் எதுக்கு சொன்னதில்லை நீங்கிட்ட? பேங்காக் இருந்தாங்க இப்போ அதுக்கு என்ன? பேங்காக்கா? அக்கா அங்கே உத்து பார்த்துட்டு இவனுக்கு இப்படி ஒரு அக்காவா? பேபி அக்காவாடா நான் உனக்கு? சாரி பேபி. ஏன்டா நான் அக்கான்னு கூப்பிட்டேன்? நான் எவ்வளோ சேடாக ஃபீல் ஆன தெரியுமா? அவனுங்களாம் ரொம்ப பேட் பாய்மா. நான் இவ்வளோ அழகான கியூட்டான பொண்ணோட லிவிங் டுகெதரில் இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா பொறாம பிடிச்சவனுங்க ஏதாவது பண்ணி பிரிச்சு விட்டுருவானுங்க. அதனால தான் அப்படி சொன்னேன். அவங்கள பார்த்தா அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியலையே. நான் அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. நான் முதல்ல அவனுக்கு அனுப்பிச்சு விட்டு வரேன். இன்னைக்கு கிச்சன்லேயே குருமா பண்ணலாம் சரியா? அக்கா மச்சி உங்க அக்காவை பார்த்தா எனக்கு குஷி. சரி மச்சி நீங்கள் கிளம்புங்க. அந்த டைரக்டர் பார்த்தோன்னே எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரியா? டேய் நீயும் வாடா. நான் எதுக்குடா வரணும்? டேய் நீ வந்தா தான்டா கரெக்டா இருக்கும். ப்ளீஸ் வாடா. மச்சி அக்கா ஈவினிங் பெங்களூர் போறாங்க. நான் தான் ஏர்போர்ட்ல டிராப் பண்ணணும். இல்லனா கூட ஈவினிங் தானே அதுக்குள்ள வந்துடலாம். என்னாச்சு? அது இல்லக்கா ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்விடேஷன் கொடுக்க போறோம். செட்டி வந்து நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றோம். போயிட்டு வா. இல்லக்கா நான் தான் உன்னை ஈவினிங் ஏர்போர்ட்ல டிராப் பண்ணும்ல. அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். என்ன ஆன் த வேல டிராப் பண்ணா மட்டும் போதும். சிட்டி உனக்கு எப்படா கல்யாணம்? எனக்கு அக்கா இருக்கும்போது எப்படா அவனுக்கு? அதுவும் கரெக்ட் தான். சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சிட்டிக்கு ஓகேனா நாளைக்கே மேரேஜ் தான். அப்புறம் என்ன மச்சி ரூட் கிளியர்? மச்சி முதல்ல உன் கல்யாணம் முடிதான்னு பாக்குறியா? ஏன் மச்சி காண்டாவற? நான் காண்டாவலையே தெரியுது. ஏய் சுகுமாரா சொல்றா. அம்மா சத்தியமா சொல்றேன்டா, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அந்த வீடியோல இருக்கிறது நீ தானே? அடி செருப்பால இந்த மாதிரி அந்த வீடியோ பார்த்துனுக்குற மரியாதை டெலிட் பண்றா. பைத்தியம் முடிச்ச பண்ணி. கார்த்தி ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஆமா அப்படி என்ன வீடியோ அது? இஸ் தேர் சம்திங்? இல்லக்கா அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் இல்லை. பேச்சுலர் பார்ட்டியில் சரக்கு அடிச்சது ஃப்ரெண்டு வீடியோ எடுத்துட்டான். அதை அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சுடுன்னு சீன் போட்டுக்கிறான் இல்லடா? நீங்க டீடோட்ல இருந்து போய் சொல்லிட்டீங்களோ? பொய்யா? போய் சொன்னதுனால தானே பயப்படுறீங்க. நீங்க பேசாம உண்மையை சொல்லிடுங்க. உண்மையை மறைச்சு கல்யாணம் பண்றது ரொம்ப தப்பு. உனக்கு ஒரு சைக்காலஜி சொல்லட்டுமா? பொண்ணுங்களை நம்ப வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அதை நம்பிட்டாங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லுவாங்க. சூப்பர்க்கா. நேரா பார்த்து ஓட்டுறான். ரைட் மறுபடியும் காண்டாயிட்டான். ஹே நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. இங்க ஸ்டாப் பண்ணுங்க. கங்க்ராட்ஸ் கார்த்திக். இங்க சென்னையில இருந்தா நான் கண்டிப்பா வருவேன். பை வாசு. அக்கா உங்க நம்பர் கிடைக்குமா? நம்பர் எதுக்கு நம்பர்? கல்யாணத்துக்கு ஞாபகப்படுத்துறா. அதான் நான் பண்ணிக்கிறேன். நீ போ. பை. நீ என்ன தர மாட்டேன். நான் அக்காட்டி வாங்கிக்கிறேன் போ. அக்கா உங்க நம்பர் கொஞ்சம் உத்தரவு போங்க ப்ளீஸ். பக்கத்துல விட்டு தொலைடா டேய் வாசு. சொல்லுமா. கார்த்தி ஸ்டெஃபி அம்மா ஃபோன் பண்ணாங்க. ட்ரெஸ் பர்ச்சேசிங் போறாங்களா? நாங்களாம் போறோம். நீ வரியா? இல்லம்மா எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. என்ன குடிங்க. டேய் இன்னும் ரிசெப்ஷன் கோட் ஷூட் ட்ரையல்ஸ் கூட பார்க்கலடா. எங்க இருக்க? பா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இன்விடேஷன் கொடுக்க வேண்டியிருக்குப்பா. ரொம்ப அவசியம் தான் உனக்கு. வந்து குடிச்சு கும்மால வச்சு போறாங்க. அது போன்ல சொன்னா பார்த்தாதா? உடனே சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வா. சரிப்பா தான் வரேன். நம்பர் நீ சொல்றா. டேய் என்னடா அடம் பிடிக்கிற? நீயும் தர மாட்டற. அக்காட்டி வாங்க விட மாட்டற. டேய் வாங்கடா. அக்கா நம்பர்ரா. நான் வாங்கி தரேன் வாடா. அப்ப சரி. ஷோரா அந்த வீடியோ அப்லோட் பண்ண அட்ரஸ்லாம் வேணுமா என்ன? அந்த நான்சென்ஸோட அட்ரஸ் கண்டிப்பா வேணும். 2 நாளா நிம்மதி இல்லாம நான் எப்படி பயந்துட்டு இருக்கேன். அந்த பயத்தை அவனுக்கும் காட்டணும்டா. டேய் இப்படி பயந்து சாவறதுக்கு அவள்கிட்ட உண்மையை சொல்றது பெட்டர். அவளுக்கு ஃபோன் போடு. மூர்றியா? வாளை பத்தி உனக்கு தெரியும்ல. இவன் சொல்ற மாதிரி உண்மையை சொன்னேன்னு வையே, உனக்கு ஒன்றும் பெஸ்ட்ல ஒரு அவார்ட்லாம் கொடுக்க மாட்டா. இதுக்கு முன்னாடி இது என்கிட்ட சொல்லாம மறைச்ச அப்படின்னு கேட்பா. அப்ப என்ன பண்ணுவ? டேய் அவனை குழப்பாதடா மச்சி. அவளுக்கு கால் பண்ணி காலில் விழுந்துடுறா. அவ டாக்டர் மச்சி. இதெல்லாம் ஒரு மேட்டராகவே எடுத்துக்க மாட்டா. யாரு அவ? ஏற்கனவே சொன்ன போய்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியும்ல. என்னப்பா காலில் விழுந்துலாம் மறந்துட்டியா? ஏய் மச்சி நீ ஃபோன் போடு. ஃபோன் போடு வாடா மச்சி. நீ ஃபோன் போடுறா. டேய் இருங்கடா. இரு ஏதோ கால் வருது. டேய் ஸ்டெஃபி தான்டா கால் பண்றா. ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துடா. பிரேக் அடிச்சிருக்க நிக்கோ. டேய் இதான்டா சான்ஸ். அட்டெண்ட் பண்ணி பேசிடுறா. அட்டெண்ட் பண்ணிட்டுமாடா? அந்த வீடியோ டெலீட் பண்ண வரைக்கும் ஸ்டெஃபிட் எந்த உண்மையை சொல்லாத. அதான் உனக்கு நல்லது. மச்சி உண்மையை சொல்றதா நல்லது. பேசுறா. பேசாதடா மச்சி. என் பேச்ச கேளு. அவன் பேச கேட்காதடா. மச்சி உண்மையை சொல்றதா. உண்மையை சொல்லாதடா. ஹலோ எங்க இருக்க? எங்க இருக்க? ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு பார்க்க வந்தேன். அந்த ஃப்ரெண்ட் சிட்டி. சிட்டி என்னாச்சு? கட் பண்ணிட்டா. பின்ன நீ சொல்ற பொய் என்னால நம்ப முடியல. அவ எப்படி நம்புவா? என்ன எனக்கு ஆக்சிடென்ட் சொன்ன? ஏய் அவகிட்ட இருந்து கால் வந்தாலே டென்ஷன் ஆயிரண்டா. வேற யாராவது சொல்ல வேண்டியதாடா. இருக்குடா என்ன சொன்ன? ஐயோ என்னாச்சு?
ஸ்டெஃபி வீடியோ கால் பண்றாடா. பாசு ஆப்ஷன் மிஸ். சிட்டி கேம் ஓவர். ஃபோன் அட்டெண்ட் பண்ணானா? Actually- அட்டெண்ட் பண்ணிருந்தா மாட்டிருப்பானுங்க மாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா சொல்லு என்னாச்சு? காதலி கிட்டையும் கத்தினவ கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்றது மன வாழ்க்கைக்கும் மனநலத்திற்கும் தீங்கு விளைவிக்கும். எனக்கு ஆக்சிடென்ட் சொல்லிருக்கடா. நான் நல்லா தானே இருக்கேன். இப்போ கால் அட்டன் பண்ணா மாட்டிக்கோங்கிற காமன் சென்ஸ் கூட இல்ல. இங்க பாரு மச்சி, லவ் பண்ணும்போது போய் சொல்றது ஈஸி, ஆனா அதை மெயின்டைன் பண்ணணும், அதான் ரொம்ப கஷ்டம். லாஜிக்கலி இஸ் கரெக்ட். தேங்க்ஸ் மச்சி. வெல்கம் மச்சி. சாரிடா. டேய் நான் ஃப்ரெண்ட் மச்சி, ஏன்ட்ட எதுக்குடா சாரி? ஏய் என்னாச்சு? நான் தான் சொன்னல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. நீ தான் என்ன நம்பாம வீடியோ கால் பண்றல்ல. சாரி. என்னடா இவ்ளோ பிளட்? ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிக்கலாம்ல? அதுக்கு தான் போறோம். ஏய் ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. நான் உன்னை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு ஏதாச்சும் நான் கால் பண்ணு. இல்ல நாங்களே பாத்துக்கிறோம். உனக்கு முடிச்சுட்டு கால் பண்றேன் நானு. கார்த்திக் போடா. மூச்சு நிக்கிற மாதிரி குத்திருக்க. புரியுமேடா. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் வந்தா என்னைய அடிச்சு அனுப்புறீங்களா? சாரிடா. துரோகிங்களா? வேணாம்டா, அடிச்சுக்காத மச்சி, பிளட் வந்துற போகுது. அப்ப இது என்னது? ரத்தம். நான் நடந்தே போறேன்டா. கோச்சிக்காதடா, கார்லயே போயிடலாம்டா. நீ வேணா முன்னாடி சீட்ல கூட உட்காந்துக்கடா. ஓ சிரிக்கிறீங்களா? நல்லா சிரிங்க, நல்லா சிரிங்க. எப்படியும் உன் வீடியோ பார்த்து ஊரே சிரிக்க தானே போகுது, அப்ப நானும் சிரிப்பேன்ல. வேணும் நடிக்கலடா. நான் சாதாரணமா ஆக்சிடென்ட் தான் சொன்னேன். நீ தான் பிளட் வந்தா தான் நேச்சுரலா இருக்கும்னு சொன்னியா, அதான் அடிக்க வேண்டியதா. அப்ப செத்துட்டேன்னு சொல்லிருந்தா உண்மையிலே கொலையே பண்ணுவீங்களா? இல்லடா. ஆஃப் கோர்ஸ் நம்மள தான் பண்ணி தான் ஆகணும் மச்சி. என்னது? சும்மாடா. டேய் வாடா வண்டில ஏறா. என்னால முடியாது. செல்ஃபிஷ். அவன் ஃப்ரெண்ட் லவ்காக உயிரே குடுக்குறா. நீ என்ன கொஞ்சம் இவ்ளோ சீன போடுற? ஏய் உயிரை குடுக்குறா நீ குடுறா. என்னையாண்டா கூப்பிடுறீங்க? டேய் ப்ளீஸ்டா வாடா. கிட்ட வந்தீனா டேய் அல்பமான சிட்டி. சரியான கிரிமினல் தான் நீங்க. மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்குல்ல. இவனுங்களை நம்பி மாட்டீங்கன்னா ஓகே 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 இன்னும் இருக்கு சொல்றேன். இவன் எப்ப ஃபோன் பண்றான்? ஹலோ. டேய் எங்கடா இருக்க? காதல் தோல்வி கடையில இருக்கேன்பா. மூதேவி ஒயின் ஷாப்ல இருக்கியா? வீட்ல இருந்து 10 லட்சம் எடுத்து போயிட்டால, ஒழுங்கா எடுத்துட்டு வா. என் லவ்வோட ஃபீலிங்ஸ் தெரியல. உனக்கு பணம் தான் முக்கியம் இல்ல. புரிஞ்சுக்காதடா. அப்பா உனக்கு ஸ்டெஃபி மாதிரியே பொண்ணை பார்த்து தரேன். இல்ல எனக்கு ஸ்டெஃபி தான் வேணும். அவனை லவ் பண்றலடா. ஆனா நான் அவளை லவ் பண்றேன்ல. பணத்தோட நீ வீட்டுக்கு வரல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். வைடா. ஃபீலிங் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. யூ பிரதர், நீங்க வேணா பாருங்க, உங்க காதலை ஜெயிச்சு அவங்க கூட வாழ்ந்து வரலாறு படைக்க போறீங்க பாருங்க. அவன் கூட காதல் குட்டையை கட்டிட்டா ப்ரோ. அடா அது ஈஸியா இடிச்சிடலாம்ப்பா. முடியாது. 2 நாள்ல கல்யாணம். 2 நாள் தான் இருக்குன்னு சோர்ந்து போயிடாதீங்க. 48 மணி நேரம் இருக்கு, 2880 நிமிஷம் இருக்கு, 1,72,800 செகண்ட் இருக்குன்னு நினைங்க பிரதர். கடவுள் எல்லா கதவும் அடைய மாட்டான். ஏதாவது ஒரு ஓட்டம் இருக்கும், நாம தான் தேடணும். எங்க தேடுறது? என்ன ப்ரோ பாக்குறீங்க? ஓட்டம் இருக்கான்னு பார்த்தேன் சார். நைஸ், வெரி நைஸ். தேங்க்யூ சார். லவ்வுக்காக இவ்வளோ பாசிட்டிவா பேசுறீங்களே, யார் சார் நீங்க? மணிசங்கர். மணிசங்கரா? ஃபிலிம் டைரக்டர். ஃபிலிம் டைரக்டரா? சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் சார். இங்க பாருங்க. தேங்க்யூ சார், எடுத்தாச்சு. ஆமா என்ன படம் சார் பண்ணிருக்கீங்க? ஷூட்டிங் இன்
ப்ரோக்ரஸ். ஹீரோயின் யார் சார்? ஹீரோ ஹீரோயின் நியூ ஃபேஸ். என்ன மாதிரி யாரும் படம் எடுக்க முடியாது. இந்தியாவிலே மொபைல் ஃபோனில் படம் எடுக்கிற மொதல் ஆள் நான் தான். டீசர் இருக்கு, பார்க்குறீங்களா? பாருங்க. கார்த்தி. சார் செம்மையா இருக்கு. அடிக்கிறீங்களா? லைட்டா டைட்டா. ஐயோ, அவன் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம்னு ஒண்ணு விடாம லிங்க் போட்டுருவானே. போச்சு. ஏய், இந்த ஜான் கால் பண்றான்டா. எட்டு ஹாய் சொல்றா. ஆனா ஓஹோ, என் ஃபோனையே கட் பண்றியா? இப்ப நீயே பண்ண வச்சிடலாம். இங்க பாரு, அவன் சொல்லுக்கு போ. ஏதோ போட்டோ அனுப்பிச்சிருக்கான். ஐயோ, ஏன்டா? என்னடா? டேய், இதான்டா அந்த டைரக்டர். இவன் பேர் ஒண்ணு எப்படிடா? இவன் அந்த வீடியோ பார்த்துருந்தானா? அவன் முதல்ல போனை போடு. சொல்லுங்க ஹீரோ. இந்த பாரு, இதா இருந்தாலும் நீ நேரா வா, நம்ம பேசிக்கலாம். நான் ஏன்டா நேரா வரணும்? இது கடவுள் கொடுத்த வாய்ப்புடா. டைரக்டர் ஃபோன் இப்ப என் கிட்ட தான் இருக்கு. இந்த ஒரு எவிடன்ஸ் போதும்டா. டேய், நான் உனக்கு என்ன வேணாலும் தரேன்டா. ப்ளீஸ் அதை கொடுத்துறா. நீ கத்துறதும் கதறதும் கேட்கறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ என்ன பண்ற? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு மேரேஜுக்கு வந்துரு. நான் லெக் பீஸோட பிரியாணி போடுவேனா? சரியா? நீ சாப்பிட்டுட்டு காதல் வாழத்தேன் பாட்டு பாடிட்டே போச்சரியா? முகத்துல எப்படி முழிப்பேன்? இதை புடி. அவன் நம்பரை ட்ரேஸ் பண்றா. இதா பொண்ணுங்கடா. டேய் சீக்கிரம்டா. மச்சி, அவன் இருக்கிற லொகேஷன் இங்கே 20 நிமிஷம் தான் காட்டுது. ஃபாஸ்டா போனா தூக்கிடலாம். வண்டி எடுத்தாண்டா. சீக்கிரம் போடா. நேரா 200 மீட்டர்ஸ் போய் லெஃப்ட். போய் ரைட். லாஸ்ட் ரைட். டேய், லாஸ்ட் 5 நிமிஷமா ஒரே லொகேஷன்ல இருக்கான்டா. டேய், எங்க நிக்கறானா? ஏய், இங்க தான்டா காட்டுது. தோணிக்கிறா பாறா. தூக்குடா. டேய், யார் இந்த மூணாவது குரங்க? என்னடா பேக் இது? உனக்குதான் கிஃப்ட். வீடியோ கண்டுபிடிச்சது கிஃப்டா? எப்படி கிஃப்ட்? யாரா இவன்? ஜான்டா. யாரா ஜானு? பேக்ல இருக்கல அவன் தான்டா. அதான் யார் இவன்? ஏய், கார்த்தி மாதிரி ஆல் செட் பண்ணி வீடியோ எடுத்தது இவன் தான்டா. அந்த வீடியோவா? இவன் எதுக்கு எடுத்தான் அப்படி? ஏன்னா இவன் தான்டா முதல்ல ஸ்டெஃபியை லவ் பண்ணா. என்னது? பட் ஒன் சைடு லவ் தான்டா. சரி, இங்க எதுக்கு கொண்டு வந்தீங்க? இது வெளியில இருந்தானே என் கல்யாணம் நடக்காதுடா. இந்த கல்யாணம் முடிஞ்ச வரைக்கும் மட்டும் இந்த பார்சல் இங்கே இருக்கு. டேய், என்ன விளையாடுறீங்களா? இது ஒன்றும் என் ஓன் ஹவுஸ் கிடையாது. மேலே ஹவுஸ் ஓனர் இருக்காரு, சுற்றி முற்றி ஆள் இருக்காங்க. போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா நான் தாண்டா உள்ள போனோம். அப்பெல்லாம் எதுவும் நடக்காதுடா. 2 நாள் தான். என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. இவனை தூக்கிட்டு நீங்களும் கிளம்புங்க. டேய் புரியுதுடா. வெட்டிங் ஆர்டர் ஒன்று தரலன்னு காட்டில் தானே பேசுற. அந்த ஆர்டர்லாம் ஒன்றும் வேண்டாம். கிளம்பு. பிரதர், பயப்படாதீங்க. அவன் போனே ட்ராக் பண்ணாலும் அவன் இருக்கிற இடம் தெரியாத மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். கல்யாணமே உன் கையில தான்டா இருக்கு. 2 நாள் தான். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட விட 2 நாள் போதும். இல்லைன்னா நானே அவன் கட்ட ஊற்றி விட்டுருவேன். ஓகேடா. தேங்க்ஸ்டா. தூக்கு. டேய், ஒரு 2 நாள் பொறுத்துக்கோ. கல்யாணம் முடிஞ்ச உடனே நானே வந்து நவுத்து விட்டுறேன். ஓகே, நான் அவுத்து விடுவா போறேன். வாடா. என்ன ஒரு பார்த்து இருந்துக்கடா. மச்சி, இது டைரக்டர் ஃபோனு, இது அவன் ஃபோனு. எல்லாத்தையும் கரெக்டாக டெலீட் பண்ணிடுறா. I'll try my best, மச்சி.
கார்த்திக் கொடுக்க போறேன். செலிபிரிட்டி என்று சொல்லி பல பெண்களின் வாழ்க்கையில் விளையாடிய கொடூரன் விஜய் கார்த்திக். ஹலோ ஹலோ, நான் ஹனி பேசுறேன். உன்கிட்ட அர்ஜென்ட்டா பேசணும். லொகேஷன் ஷேர் பண்றேன், வந்துரு. வரலனா நான் suicide ஹனி பண்ணிப்பேன். அந்த வீடியோலாம் ஹலோ ஹனி டேய் மச்சி ஹனி கால் பண்ணாடா சூசைட் பண்ணிக்கோன்னு மிரட்டுறா. எனக்கு தெரிஞ்ச அந்த வீடியோ பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். வர சொல்லி லொகேஷன் வேற அமைச்சிருக்காடா. டேய் வீடியோ மேட்டர் ஏதோ பெருசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது வேலைக்கு ஆகாது, நேர்ல போய் பார்த்துலாம் வா. டேய் அந்த வீடியோலாம் ஒரு மேட்டரே இல்லடா. வீடியோவே மேட்டர் வீடியோ தான். அது பிரச்சனை ஆகாம நான் பாத்துக்கிறேன். நீ போய் கல்யாண வேலையை பாரு. கிழிச்ச டேரக்டர் போனை குத்தி வீடியோ டெலிட் பண்ண சொன்னா டேரக்டர் வேணும், பாஸ்வேர்டு வேணும், ஆதார் கார்டு வேணும், ரேஷன் கார்டு வேணும். நீ ஒரு ஆக்கறாடா டுபாகூர். இவன் வேலைக்கு ஆக மாட்டான், நேர்ல போய் பார்த்தலாம் வாடா. டேய் அவன் அந்த வீடியோல பார்த்த பொண்ணு நேர்ல பார்க்க பிளான் போட்டுருக்கான். அதெல்லாம் ஒன்றும் போக தெரியல. கண்டுபிடிச்சிட்டான். மச்சி நான் சொல்றது கேளு, அவ சாவத்துக்குள்ள போயிடலாம் வாடா. டேய் போலாம்டா. வேணாம்டா. டேய் போலாம்டா. வேணாம்டா. டேய் போலாம்டா. போலாம்டா. வேணாம்டா. போலாம்டா. வேணாம்டா. பின் பாங் பொல்லாத போயிடா. வாடா வாடா வாடா. ஏய் இருங்கடா. ஹனி என்னடா மேக்கப் போட்டுருக்கா? ஏய் நான் ஒண்ணும் பண்ணலடா. ஏய் விடு. ஏய் ஹனி கார்த்திக், நான் இப்ப சொல்றது கேளு. நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கேன். என்ன காப்பாத்து. ஐ நீட் யூ ஹெல்ப். ஹெல்ப்பா? ஹனி யார் இவன்? இவன் பேர் கபீர். இவன் பீகார்ல பெரிய மீட் எக்ஸ்போர்ட்டர். பொலிட்டிக்கலி வெல் கனெக்டட் பர்சன். பொலிட்டிக்கல் டானா? அவன் என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். 2 days பேக் நம்ம நடிச்ச கிளிப்பிங் பார்த்துட்டு இவன் யாருன்னு கேட்டான். இதுதான் என் சான்ஸ்ன்னு. நீ என் பாய் ஃப்ரெண்ட் 2 years லிவிங் டுகெதர்ல இருந்தோம். சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சிருக்கோம். சீக்கிரம் சென்றுவோன்னு சொன்னேன். அது போய் தான். ஏங்க சாரி. அவன் இன்னும் 2 daysல மேரேஜ். ஏற்கனவே அந்த வீடியோ மேட்டர் அவன் லவர் தெரிஞ்சுன்னு பயத்துல இருக்கான். நீங்க வேற இதுக்கு தான் இங்கெல்லாம் வர வேணாம்னு சொன்னேன். கேட்டிங்களா? கார்த்திக் ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணு. நான் இனிமே ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏமா டார்ச்சர் பண்ற? அவன் தான் முடியாதுன்றால. அவன் ஆளுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏய் படா போலாம். क्या அனி? என்ன ப்ராப்ளம்? कुछ नहीं. கார்த்தி ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டியா? அவளை ரொம்ப லவ் பண்றேன். அவளை இனிமே மிஸ் பண்ண மாட்டேன். I love her so muchன்னு சொல்றேன். நான் மிரட்டியா? நான் போய் உண்மையெல்லாம் சொல்றேன். ஓ உண்மையை சொன்னா எனக்கும் கபீருக்கும் கல்யாணம் நடக்கும். பட் உனக்கு நடக்காது. ஏன்? அந்த வீடியோ உண்மை. நீயும் நானும் பண்ணது உண்மை. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னா உனக்கு ஓகேவா? ஏய் என்னடா அந்த வீடியோ இருந்தா தானே போய் சொல்லுவா. மச்சி அது ஒரு மேட்டரே இல்லடா. நான் பாத்துக்கிறேன். ஊர்றியா? இததான் சொல்றேன். எங்க டெலீட் பண்ற நீ? இப்ப சொல்றேன்டா. அந்த வீடியோ மட்டும் இல்ல, இந்தியால இருக்கிற எல்லா பான் வெப்சைட்டும் நான் பிளாக் பண்றேன். என்ன ஆச்சு? என் டார்லிங்க்கு ஓகே. இவன் தான் பிரிஞ்ச காதல் உடைஞ்ச கண்ணாடி மாதிரி நின்னு கழுத்தி விட்டு சொல்றோம். எனக்கு சாகத்தை தவிர வேற வழியே ஏய் என்னடா அவ்வளோடா? டேய் அழகறான்னு சொல்றா. ஏண்டா 2 வருஷம் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு கூட அல்லா பண்ணிட்டு வீடியோ எடுத்து பான் சைட்ல போடுறா. இப்போ அந்த பொண்ணை வேணா சொல்றே. ஏய் அதே ஒரு ஃப்ராட். அது பேச்ச கேட்டு நீ பீகார்ல இருந்து கிளம்பி வந்துட்டியா? ஆள ஃப்ராட் சொல்றா. உடஞ்ச முக்கே ஓடச்சாண்டா. எடுங்கடா. அவன் அன்னைக்கு ஓகே சொல்ற வரைக்கும் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்மள அடிச்சிட்டே இருக்கும். யார் பெஸ்ட் ஃப்ரெண்ட்? 5 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் அவங்கள பாக்குறேன். என்ன காட்டு எல்லாம் க்ளோஸ் அப்ல வருது. கொஞ்ச நேரம் வழி போறதுக்குடா. அவனுங்களே டயர்டாகி விட்டுருவானுங்க. ஒத்துக்கோடா. ஒரு தாப்பு உள்ளடா.
ஒத்துக்கிட்டா இவ்வளவு கட்டி வச்சிருவாங்கடா. கொஞ்சம் பொறுத்துக்கடா. கண்ணே கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அங்க அடிச்சாதான் இங்க ஒலிக்கும். மீ ஃப்ரெண்ட் நஹி. டிரைவர், ஆக்டிங் டிரைவர். சரி சார், சரி சார், நானே இவ்வளவு கிளைம் பண்ணிக்கிறேன் சார். வாமா வா. முதல்ல தடை இருக்கலாம் மேடா. டேய் கண்ணு எடுத்துட்டான், தரணும் போதும் விடுறா. மனசுல மகாராணியா இருந்தது அனிதான். ஆனா அவள் மனசுல நீதான் இருக்க. ரெண்டு பேரும் நல்லா இருங்கோ. ஏதாவது ப்ராப்ளம் கால் பண்ணு. டேய் அவனை தூக்கிட்டு வாடா. ஏ கார்த்தி, இந்த பொண்ணைய கூட ஒண்ணு சுத்துறோம், இறக்கி விடுறா அவள. ஏய் அங்க பாரு, ஃபாலோ பண்றானுங்க. ஃபாலோ பண்றாங்க. வீடியோ பத்தி அந்த டைரக்டர் மீட் பண்ணி கேட்டியா? அவரே மீட் பண்ணாலே எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்ல. டைரக்டர் எங்க இருக்காருனே தெரியலையே. எனக்கு அவங்களோட அட்ரஸ் தெரியும். அவரு கேகே நகர்ல இருக்காரு. நான் கூட்டிட்டு போறேன் வா. துபாக்கூர் ரேக்கர் நம்ம வீடு ரிலேஷன் சொன்னா இங்கதான் தங்கி இருக்காரு. ஏய் என்ன வாடா. பாடி இங்கே கரெக்ட்டுமா? வாடா. சார் பால் தான் வேணான்ட்டேன், அப்புறம் ஏமா தட்டிங்க? ஏய் கார்த்தி, ஹனி, வாட் ஏ சர்ப்ரைஸ். நானே உங்களுக்கு கால் பண்ணலாம் இருந்தேன். எல்லாம் செட் பண்ணிட்டேன். அடுத்த மாசம் ஷூட்டிங் போறோம். எதுக்கு? இன்னும் 2 பிட் எடுத்து ரிலீஸ் பண்றதுக்கா? உங்களால என் நிம்மதியே போச்சு சார். 2 நாளா உன்னதான் தேடிட்டு இருக்கோம். எதுக்கு எதுக்கு எதுக்கு? கார்த்தி சார், நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க 2 பேரும் நியூ கப்பல், ஹனிமூனுக்கு வந்திருக்கீங்க. நான் என்ன சார் பண்ணோம்? நீ ஒன்றும் பண்ண வேணாம். பிரியாணி சாப்பிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்குற. இதான் சீன். ஓகே, ஷார்ட் ரெடி. ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் எப்படி சார் லீக் ஆச்சு? என்னது, ஏன் படம் லீக் ஆயிடுச்சா? 60,000 பேர் பாத்துருக்காங்க ஆல்ரெடி. வாவ், 60,000 பேரா? நைஸ், வெரி நைஸ். நான் சொன்னாலமா நம்ம படம் வைரல் ஆகும்ட்டு. சார் அந்த சீனை பார்த்துட்டு எல்லாரும் என்ன பிட்டு படம் நடிக்கிறோம்னு நினைச்சிட்டாங்க சார். அது நேத்தான்ப்பா ஒரு ராஸ்கல் என் ஃபோனை திருடிட்டான். கண்டிப்பா அவன் தான் லீக் பண்ணியிருக்கணும். யோ, உன் படம் ரிலீஸ் ஆகி 6 நாள் ஆகுது. பான் வெப்சைட்ல போட்டு வச்சிருக்கான் வீடியோவை. ஹவுஸ் இட் பாசிபிள்? எங்க கிட்ட கேளு. நேத்தானே மொபைல் மிஸ் ஆச்சு. அதைத்தான் நாங்களும் கேட்குறோம். ஹவ் இஸ் பாசிபிள்? இல்ல கார்த்தி, சத்தியமா நான் பண்ணல கார்த்தி, நம்பு. ஓகே ஓகே ஓகே. அப்போ உங்ககிட்ட இருந்த ஃபுட்டேஜ் எப்படி லீக் ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நவ் ஐ காட் இட். ஒரு வாரம் முன்னாடி ஃபோன் கீழே வந்து டிஸ்பிளே உடஞ்சிச்சுப்பா. அதை ரிப்பேர் கொடுத்துருந்தேன். அவன் தான் பண்ணி தரணும். எங்க? டி நகர்ல. வாங்க வந்து கடையை காட்டுங்க. மச்சி ஒரு டீ போட்டு போயிடலாம்டா. அனி உன் செருப்பு கொடு. சார் நெக்ஸ்ட் மந்த் ஷூட்டிங் அப்ரோட சார். இல்லம்மா, லோக்கல் தான். வாட்? என்ன? அங்க பாரு. ஓகே, டீ கேன்சல். கார்த்தி ஃபாலோ பண்ணிக்கோ. சண்டே அதுவும் எல்லா கடையும் மூடி இருக்குது. எங்க கூட்டம் போறான் அவன்? எங்க? இந்த கடை தான் அது, மூடி இருக்கே. நான் நினைச்சேன். என்னடா பண்றது? நம்பர் இருந்தா ஃபோன் பண்ண சொல்லு. இருக்கு இருக்கு இருக்கு, நம்பர் இருக்கு என்கிட்ட. எடுக்க மாட்டேங்கிறான்பா. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க சார். போயிட்டேனா? தொலையண்டா. கார்த்தி இங்க வாங்க, அவன் கீழே தான் இருக்கான். யாரு? தோ அவன் தான். அவனதான் என் போனை கொடுத்தேன். அவனா? அவன் தான் போனாரு. ஏய், என்ன நம்ம காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கு? மேல பாருடா. நம்மளே தான். கண்டுபிடிச்சிட்டீங்களா? இவ்வளவுக்கும் காரணம் உங்க ஃப்ரெண்டா? அவனே தான். அன்பிலீவபிள்யா. should kill those snakes. இதுக்கு தான் பசங்களே நம்ப கூடாது. அவன் அப்லோட் பண்ணா ஏன்னு சொல்லு. சொல்றேன். அட்டா கூட கூடாதா? இங்க பாருங்கடா, நான் சொல்றத பொறுமையா கேளுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. டேய் அங்கேறா. இருடா வர. போடா போடா போடா. டேய் டேய் என்னடா?
இது மூக்கா இல்ல கோயில் மணியாடா? வரவும் போறவங்க அடிக்கிறீங்க. ஏய் டெலீட் பண்றா. டேய் என் படத்தோட மொத்த ட்விஸ்ட் லீக் பண்ணிட்டேன்டா. உன்னை சும்மா வர மாட்டேன்டா. மொபைல் ரிப்பேர் பண்ண கொடுத்தா மொபைலை மட்டும் ரிப்பேர் பண்ணும். உள்ள இருக்கிறதெல்லாம் நோண்டி பார்த்து எத்தனை பேர் லைஃபை காலி பண்ணிருப்பீங்க? அப்படியாடா என் மேல காண்டு உனக்கு? ஆமாண்டா காண்டு தான். என்ன கருமம் தெரியலையே. நீங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே? எதுக்கு இப்படி பண்ணீங்க? யாரு இவனுங்களா பெஸ்ட் ஃப்ரெண்டு? ஒஸ்ட் ஃப்ரெண்டு. நல்ல மாதிரி நிக்கிறானுங்களே ரெண்டு பேரும். 9th படிக்கும்போது என்ன பண்ணானுங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? தோ இவன் எங்க ஸ்கூல் பிரின்சிபல் பொண்ண லவ் பண்ணான். ஒரு நாள் வந்து சிட்டி சிட்டி உன் ஹேண்ட் ரைட்டிங் தான் ரொம்ப அழகா இருக்கும், ஒரு லவ் லெட்டர் எழுதி நீ ஏன் அந்த பொண்ணுகிட்ட கொடுறான்னு சொன்னானுங்க. ஆக்சுவலி என் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகா இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி அந்த லெட்டர் பிரின்சிபல் கையில மாட்டிக்கிச்சு. ஐயோ அப்புறம் என்னாச்சு? யோ நல்ல சீனுப்பா, நீ சொல்லு. எது இது? இவனுங்க ரெண்டு பேரும் மிஸ் மிஸ் ஐயோ இது சிட்டியோட ஹேண்ட் ரைட்டிங் சொல்லி மாட்டி விட்டு த்ரோகிங்க. ஏய் உன்னை யாரா லெட்டர் அவகிட்ட கொடுக்காம வீட்டுக்கு போஸ்ட் பண்ண சொன்னது? நேர்ல கொடுக்க பயமா இருந்துச்சு, அதான் போஸ்ட் பண்ணேன். அது ஓன் தப்புடா மண்டை. சில்லி மேட்டர். எதுக்காக இப்படி பழி வாங்குனீங்க? எதுங்க சில்லி மேட்டர்? ஸ்கூல் பிரேயர்ல 1 month டெய்லி என்ன ஆல் கேர்ள்ஸ் ஆர் மை சிஸ்டர்ஸ், எல்லா பெண்களும் என் சகோதரிகள், அவர்களிடம் சகோதரன் போல தான் நடந்து கொள்வேன்னு சொல்ல வச்சானுங்க. அதோட பெயின் எனக்கு மட்டும் தான் தெரியும். ஸ்கூல் லைஃப்ல லவ்ங்கிற சாப்டரே இல்லாம பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் எல்லா பொண்ணுங்க அண்ணா தம்பி சொல்றது கேட்டு கேட்டு இந்த பிஞ்சு மனசு காதல்ங்க விஷயமே இல்லாம பண்ண பாவீங்க அவனுங்க. ஏண்டா இதெல்லாம் ஒரு காரணம்னு. மச்சி கூல். ரிவெஞ்ச் வீடியோ டெலீட் பண்றா முதல்ல. உங்களை மன்னிச்சேன், கிளம்புங்க. இப்போ பண்றா. உட்கார்றா. டெலீட் பண்ற வீடியோவை. ஒழுங்கா வீடியோ டெலீட் பண்ணு. 2 நாளா உன்னை தேடி சோறு தண்ணி இல்லாம அலைஞ்சிருக்கோம். கான் டேத்தாத. அதான் சொல்றேன்ல நான் டெலீட் பண்ணிடுவேன். மச்சி நீங்க போய் கல்யாண வேலை பாருங்க. ஏய் பண்றா. Hi, tell your voice code. என்னடா பாஸ்வேர்ட் மறந்துட்டேன். இது வச்சு இப்ப ஞாபகம் வரும் பாரு. டெலீட் பண்ணு. Hi, I am your Romeo. Processing voice code. Code accepted. Welcome, Chicky. அடங்கோ. என்ன மிஞ்சிட்டான்? ஏய் அக்கா என்ன? அக்காலாம் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர்ல இருக்கோம். சொன்னா நீங்க ரெண்டு பேரும் கண்ணு வச்சிருக்கீங்கன்னு சொல்லாம இருந்தேன். நான் அப்பவே நினைச்சேன்டா அக்கா உன்னோட பெரிய ஃப்ராடா இருக்கும் போல இது. ஏய் அவளை பத்தி ஏதாவது பேசின காண்டாயிருவேன். உங்களுக்கு என்ன அந்த வீடியோ லிங்க் தூக்கணும் அவ்வளவுதானே. 2 minutes இருக்கிற எல்லா லிங்கும். எஸ் ப்ராப்ளம் சால்வ். நாளைக்கு ரிசப்ஷன்ல மீட் பண்ணுவோம். ரிசப்ஷன்லயா? ஒன்னையும் கொக்காவையும் அங்க எங்கேயாவது பார்த்தேன் அச்சி சா வச்சிருவேன். நான் வந்தா தான் தாலி கட்டுவேன்லாம் சொன்னேன். டேய் சுகு கால் பண்றான். உனக்கு என்னவா? டேய் உனக்கு என்னதான்டா பிரச்சனை? ஜான் என்ன அடிச்சிட்டு தப்பிக்க ட்ரை பண்றான், வாங்கடா சீக்கிரம். ஜான் தப்பிக்க ட்ரை பண்றானா? என்னடா சொல்ற? ஐயோ வாடா டேய். எஸ்கேப் பண்ண முடிஞ்சு தூக்கு. டேய் எங்கடா போறீங்க? வேலை முடிஞ்சா கழட்டி விட்டு போறீங்களா? வயசுன்றது சொல்றானுங்க. உன்னை அவளோட கல்யாணம் பண்ணி அனிமூனுக்கு அனுப்பவும் போக மாட்டாங்க போல தெரியுது. என்னடா பண்றது? போய் கூட்டு வா போடா. இருப்பா ஒரு ரிஹர்சல் பண்ணலான்னு பார்த்து. மச்சி மன்னிச்சிடுறா ப்ளீஸ்ரா. டேய் போய் சரக்கு வாங்கினோம் போ. நான் குடிக்க மாட்டேன் ப்ரோ. ஓ உங்களுக்கா? தோ ஏய் எனக்கு பீர் வாங்கிக்கோ. ஏய் ஸ்டெஃபிடா. பேசு. ஹலோ சொல்லு ஸ்டெஃபி. என்ன ஃபோன்லாம் பண்ண மாட்டியா? அது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கல்யாணம் நடக்குது இல்லையா, டென்ஷன்ல மிஸ் பண்ணிட்டேன். நான் மட்டும் நிறைய வாட்டி கல்யாணம் பண்ணிருக்கேன். ஏய் ஸ்டெஃபி சாரி நான் ஏதோ உழைட்டேன். உன் டென்ஷன் எல்லாத்தையும் அங்கேயே விட்டு நல்ல பையனா ஸ்டேஜ்க்கு வரணும். ஓகே பை. ஐயோ இவன் மண்ண பிரச்சனையில் நான் ஸ்டெஃபி கிட்ட உழைட்டு இருக்கேன். டேய் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராதுடா. கலியுகத்துல பிரச்சனைன்றது இன்ஸ்டா ரீல்ஸ் மாதிரி ஒண்ணு போனா இன்னொன்னு ஓயாம வந்துட்டே தான் இருக்கும். டூபாகூர் மறுபடியும் முதல்ல இருந்தா. டேய் எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவனும் டவுன்லோட் பண்ணி அமைச்சிருக்கான்டா. டேய் போய் சொல்லாத. மச்சி என்ன நம்புடா. நான் வேணா கோயிலுக்கு வந்து சத்தியம் பண்ணி அங்க பிரதர்ஷனம் பண்றேன். சத்தியமா எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல.
கால் அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ யாரு? நான் யாருன்றது உனக்கு தேவையில்லை. உன் வீடியோட காப்பி என்கிட்ட இருக்கு. 10 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கிட்டு. ஏய் யாரா நீ? 10 பைசா கொடுக்க முடியாது. உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடிங்கோ. இப்ப என்ன பண்ணுவ? இந்த வீடியோ பான் வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவேன், அவ்வளவுதானே? நாங்க அதெல்லாம் பார்த்தாச்சு. நான் என்ன பான் வெப்சைட்ல அப்லோட் பண்ண போறேன்? சைட்டா வாலிக்க. இல்லங்க நான் காசு கொடுத்துறேங்க. டேய் அந்த வீடியோ 10 லட்சம் வர்த்தலடா. என் லைஃப்டா. ஹாய் ப்ரோ, சாரி கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி கார்த்தியோட பெரிய பணக்கார பருப்புலாம் இல்லை ப்ரோ. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சுவலா பாருங்க அந்த வீடியோவை ஒரு வாட்டிக்கு மேல பார்த்தா உங்களுக்கே போர் அடிச்சிடும். ரவுண்டா ஒரு 1 lakh வாங்கிக்கோங்க ப்ரோ, கொடுத்துட்றேன். ஓகே சார். ஹாய் சார், ஐ எம் சிட்டி, கார்த்திகோட ஃப்ரெண்டு. பேசிக்லி ஐ எம் ஆல்சோ ஹேக்கர். அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணதே நான் தான். 2 lakhs கேஷா கொடுத்துறோம். டிடிஎஸ் கூட சார். ஓகே சார், பணம் கொடுத்துறேன். 1 hour தான் கிரேஸ் டைம். அதுக்குள்ள பணம் தரலனா ஸ்ட்ரைட்டா இல்ல தந்துறேன். கட்சியில் எப்படி ஆயிடுச்சுரா? ஆமாண்டா. நீ நடிச்ச வீடியோவை நீ ஏர்ல வச்சு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு பத்தியா? டேய் முதல்ல பணத்துக்கு என்ன பண்ணலாம்னு பாருங்கடா. தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணமாயிட்டேன். டேய் நீ மட்டும் தான்டா காரணமே. சரி, என்னால் எவ்வளோ முடியுமோ நான் ரெடி பண்ணுறேன்டா. ப்ளீஸ்டா ஒரு 15 லட்சம் ரூபா ரெடி பண்ணிடுறா. ஏன் 20 லட்சமும் நானே ரெடி பண்ணி கொடுத்துருவா? ஓகேடா போடாங்க. நீ தான்டா போட்ட. வாட்? மறுபடியும் முதல்ல இருந்தா? கார்த்திக் பாவம் இல்ல. யாரா இருக்கும்? இது சிட்டியோட பிளானா தான் இருக்கும். எனக்கு என்னமோ ஹனி மேல தான் டவுட்டா இருக்கு. ஏன் சுகுமாரா இருக்க கூடாது? ஏய் எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? வாசு அந்த 20 lakhs ரெடி பண்ணீங்களா? 20 lakhs. அதுக்கு நாங்க பட்ட பாடு இருக்கே, அதையும் சொல்றேன். தருவாங்களா? மாப்பிள மாமா வாங்க மாமா. உனக்கு பொண்ணே கிடைக்காது. ஏன் பொண்ணு தான் தலையெழுத்து நினைச்சேன். பெரிய இடமா டாக்டர் பொண்ணை பிடிச்சிட்டியாமே. தகன்னு மின்றாரு. கையில் 5 லட்சம், கழுத்துல 5 லட்சம், தூக்குனா மேட்ரு சால்வ். என்ன சொல்ற? மாமாடா இருந்துட்டு போட்டோம். வேற ஏதாவது இருந்தா சொல்லு. மாப்பிள அங்கே என்ன மாமா, நீங்க அப்படியே பேசிட்டே இருங்க, நாங்க வந்துடுறோம். வா வா வா. பேசிக்கிட்டு இருக்கவா? யாருக்கிட்ட பேச சொல்றான்? இன்னைக்கு ஈவினிங் கார்த்திக் ரிசப்ஷன்டா, எல்லாரும் மறக்காம வந்துருங்க. அதான் ஒரே வேலையா இருந்தா. அதான் இப்ப சொல்றேன். மறக்காம பர்ஸ் எடுத்துன்னு வா. தேங்க்ஸ். ஜிபே இருக்கு வா. 30 ஒரு 30 மொத்தம் 80. ஓஹோ, வீட்டுக்கு வந்ததுனால அப்படியே குளிச்சு ரெடி ஆயிட்டேன்டா. அதெல்லாம் இருக்கட்டும். எவ்வளவு ரெடி பண்ண? 80,000. நீ? 1.5 லட்சம் ரூபா. 1.5 பிளஸ் ஒரு 2,30,000 ரூபா. மீதி எவ்வளவு தேவைப்படுது? 17,70,000 ஓவா. டேய் அவன் ரிசப்ஷன் ஆரம்பிச்சு 1 ஹவர்ல காசு வேணும்னு கேக்குறான்டா. அப்ப ரிசப்ஷனை கேன்சல் பண்றே. இந்த பார், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்ச அத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டுருக்கேன். மினிமம் 500 பேர் வருவானுங்க. ஆளுக்கு 2000 கூட 10 லட்சம் ஸ்பாட்ல ரெடி ஆயிடும். வருவானுங்களாடா? கண்டிப்பா வருவானுங்க. சரக்கு பாட்டின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன். நாக்க தொங்க போட்டு வருவானுங்க. இல்லடா, எனக்கு இவனுங்க நம்பிலாம் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு தோணுது. வேற ஏதாவது தான் சொல்றா. உன் மாமா மயில்சாமி அந்த ஆளுக்கு பொண்டாட்டியா புள்ளையா? வட்டி விட்டு என்ன சம்பாதிக்கிறான்? அந்த ஆள்கிட்ட கேட்டேன்னா ஏன்டா டேய் வண்டிடுறா. உன்ன மாதிரியே மாமா காஞ்சி போயிருக்காரு. ஏய் எப்பரா இருக்கு? ஹீரோ மாதிரி தானே இருக்க. உன்னோடு நான் எப்படி இருக்கேன்? ஹீரோ ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கடா. முதல்ல பணத்தை ரெடி பண்ணிட்டியா நீ? கொச்சிக்கிட்டியா மச்சி? அதான் நீ இருக்குல்ல, பண்ணிடுறா. எல்லாத்தையும் நானே பண்றேன். பேசு. ஹலோ அம்மாச்சி, நான் வாட்ஸ்அப் குரூப்ல கூகுள் லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன். கரெக்டாக 7:30 வந்துருங்க. புரியுதா? ஒரே காலேஜ் தானே பச்சோம். அப்படின்னா எல்லா ஃப்ரெண்டு தான். வா, நீ மட்டும் வந்துடாத. ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் தாமு, தினேஷ், கமலகண்ணன் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துரு. சரக்குலாம் கண்டிப்பா இருக்கு. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். பிரதர், என் கூட வந்துடுற பாத்தீங்களா? சார் அவர் ட்ரையல் ரூம்ல இருக்காரு. ஓ போயிட்டேனா? ஸ்டெஃபி, உலகத்தோட வெயிட் எவ்வளவு தெரியுமா? 50 கிலோ. எப்படி? நீ தானே என் உலகம். உன் வெயிட் 50 kg தானே. என்னடா முத்தம் கொடுத்துட்டு இருக்க? இல்லடா, ஸ்டெஃபி தான் கிஸ். 2 நாள் ஆச்சுடா நான் வீட்டுக்கு போய்.
எவனுக்கோ ஃபோன் பண்ணி பணத்துக்காக நான் கெஞ்சிட்டு இருக்க கூலா அவகிட்ட கிரிஞ்சு கவிதை சொல்லிட்டு இருக்க 20 லட்சம் ரெடி பண்ணிட்டே நீ முதல்ல. இங்க பார், இதுக்கப்புறம் இது உன் பிரச்சனை, நீ சால்வ் பண்ணிக்கோ, நான் கிளம்புறேன். என்னடா இப்படி திடீர்னு பிரிச்சு பேசுற? உன்னை நம்பி தானடா நான் இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு எந்த பிரச்சனைனாலும் நீ தானடா சால்வ் பண்ணுவ. ஒரு நல்ல நண்பன் 10 தாய்க்கு சமண்டா. நெஞ்சு வலிக்குதா? நெஞ்சிலடா, உன் கூட இருந்தா எல்லாமே வலிக்கும். வா போலாம். என்னடா போலீஸ்ல நிக்குது, திரும்பி போயிடலாம் வா. பதட்டப்படாதடா, முதல்ல என்னன்னு பாப்போம். ரிசப்ஷன் உனக்கு தான், உங்க அப்பா ஸ்டேஜில் நிப்பாரு, இறங்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நடக்கும் போல. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மாப்பிள்ள வந்துட்டாரு. ஊரை சுத்திட்டு எவ்வளவு லேட்டா வர்றானுங்க பாரு. டேய், ரிசப்ஷனுக்கு வர நேரமாடா இது? இல்ல, டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுப்பா. டிராஃபிக் ஜாம் ஆனா உனக்கு என்னடா? ஃபாஸ்டா உள்ள வந்து வர வேண்டியதானே? நீங்க வேற என்ன சும்மா இருங்க. மாப்பிள்ளனே ஸ்டேஜ்ல தனியா நிக்கிறா, சீக்கிரம் போடா. கொஞ்சம் இருங்க. சார் யாரு? ரிசப்ஷனுக்கு வந்த சார். சார் இவன் பையன், இவனுக்கு தான் சார் ரிசப்ஷன். பா எதுக்குப்பா போலீஸ் பாதுகாப்புலாம் எனக்கு? தம்பி, சார் பையனை காணாமனு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பையனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல சார், எனக்கு அவ்வளோலாம் பழக்கம் இல்லை, தெரியாது. டைம் ஆச்சு, போலாமா? வா, வர சார். இன்ஸ்பெக்டர், அந்த ராஸ்கல் என் வீட்ல இருந்து 10 லட்சம் ரூபாய் திருடிட்டு போயிட்டான். அந்த பணத்தை எடுத்துட்டு அவன் பேங்காக் தப்பிச்சு போறதுக்குள்ள அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஸ்டெஃபி கிட்ட வந்து இந்த வீடியோல இருக்கிறதெல்லாம் உண்மைன்னு சொன்னா உனக்கு அப்ப அந்த பேங்க்ல 10 லட்சம் தான் இருக்கா? ஆமாடா. அப்போ உன் ப்ராப்ளம் சால்வ் மச்சி. நீ வண்டி எடு, ரிசப்ஷன் 10 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. ஓகே. ப்ரோ எங்க போறீங்க? உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். ஒரு 10 நிமிஷம் ஏரியா வந்துடுறேன். இப்பதான் நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. வாங்க வாசு. அவன் போனா போயிட்டு போறான், நீங்க வாங்க ப்ரோ. என்னையா? உங்களை வேற எங்கேயோ பாத்துருக்கேன். நான் ஒரு செலிபிரிட்டியா, எங்க வேணாலும் பாத்துருப்பேன். அதே சரி, இங்கே நீ யோசிச்சுனே இரு. நான் பாத்ரூம் போயிட்டு ஒரு 1 ஹவர்ல வந்துடுறேன். 1 ஹவரா? சரி, வர்றதை பொறுத்து வந்துடுறியா? ப்ரோ உள்ள நல்ல லொகேஷன் தான் பாருங்க, அங்கேயே 2 போட்டோ எடுத்துருவோம். இங்க என்ன பண்ற? லொகேஷன் பார்க்க வந்தேன். அடையாப்பா, உன் மாப்பிள்ள பாத்ரூம்ல போனாரு, 1/2 மணி நேரம் சின்ன வேலையே வரல. என்னது உள்ள பாரு, நல்லா பாரு, தூங்கிட்டு வரணுமோ? இந்த பேக்கா பாரு. அவன் உள்ள இல்லடா. நல்லா தேடி பாத்தீங்களா? பார்த்தேன்டா. 1/2 மணி நேரமா இங்கே தான் நிக்கிறேன், வெளியே போறது வாய்ப்பே இல்லையே. இந்த பையில போடுறா. 2. அப்ப என் மாப்பிள்ள ஓடி போயிட்டானா? ஓடி போயிட்டா. 4. இந்த கல்யாணத்துல ஒரு விருப்பம் இல்லையா? 6. எனக்கு அப்பவே தெரியும்டா அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு. 8. நான் சொன்னேன், எவன் கேக்குறா முட்டா போயிடுவா. 10. ப்ராப்ளம் சால்வ். ரிசப்ஷனுக்கு போகாம இங்க என்ன சுத்தின்னு இருக்கானுங்க? பாதுகாப்பு பொறுப்பு ஜான் பையா வரங்கடா. எல்லாம் போச்சு, எல்லாம் வீணா போச்சு. உன் மாப்பிள்ள ஸ்டேஜ்ல இருக்கான். ஸ்டேஜ்லயா? இரா வரேன். ஹே கைஸ், சாப்பிட்டு தான் போறோம். ஓகே ரெடிடா? சூப்பர். ஏய், 10,000 ரூபாய் தான் வரும். முழு படமா வரும். சாப்பிட்டு போங்க, சரக்கு இருக்கு, அடிச்சு போங்க. ஓகே, எப்படி இருக்கீங்க? ஒரே நிமிஷம், கால் வருது. சொல்லு மச்சி. என்னடாச்சு? எல்லாம் ஹெவியா கலெக்ட் ஆகுது அமௌண்ட். சிட்டி வரான், பணத்தை கொடுக்குறேன், மேட்டரை முடிக்கிறேன். புரியுதா? ஹாஃப் அன் எல்லாம் சால்ட். என்ஜாய் பண்ணு. சொல்றா, ஃபோன் பண்ணிட்டே இருக்க. இந்த ஜான் பையன் அச்சு போட்டு தப்பிச்சு போயிட்டாடா. என்னடா சொல்ற? பதட்டப்படாத. இப்ப நான் என்ன பண்ண மட்டும் சொல்லு. பேசாம உன்னை கொன்று. நான் கொண்டு ஜெயிலுக்கு போயிடுறேன். நீ வாழ்வு அடிமன் போயிடுறியா? உன் இஷ்டம்டா. இவன் ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ண முதல்ல. வீடியோக்காக 3000 கொடுத்துருக்கேன். இது வீடியோல பார்த்த பொண்ணு இல்லையே. சொல்லு மச்சி. டேய், யாரா அந்த சொட்ட தலைய? அவர் ஞாபகம் இல்ல? நம்ம காலேஜ் எதிர்க்க டீ கடை மாஸ்டர். அவனுக்குலாம் எதுக்குடா வீடியோ மேட்டர் சொன்னேன்? ஏய், காசு வேணும்ல, அதனால தான் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். மச்சி, ஏன்டா இவ்வளவு? அத விட அமௌண்ட் ரெடி. குடு. உள்ள ஒரே கலர்ஃபுல் ஃபன்னா இருக்கும். மொத்த காசு இதுல இருக்கு. ஹேக்கர்ட்ட போய் கொடுத்துட்டு எவிடன்ஸ் வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணு. முதல்ல கிளம்பு, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. இவ்வளவு தூரம் வந்துட்டு விஷ் பண்ணாம போனா நல்லா இருக்காதுடா. மச்சி, ஹாப்பி மேரிட் லைஃப். ஹனிமூன்லாம் எங்கடா பிளான்? ஹனிமூனா? உன்னால இந்த கல்யாணமே நடக்குமான்னு தெரியல. சிறப்புகள் ரெடி பண்ணா மரியாதை போடா. ஓகே, சாப்பிட்டு சரக்கு அடிச்சுட்டு போக சொல்றான் அவன். நான் கேட்டுச்சு. ப்ரோ, ஒரு கிஸ் கொடுங்க. எனக்கு இல்ல, அங்க கொடுங்க ப்ரோ. ரெடி? ஹலோ ஹலோ, எஸ் சொல்லுங்க. சொன்ன டைம்க்குள்ள கேஷ் வரலன்னா என்ன நடக்கும்? ஹலோ ஹலோ, சொல்லு மச்சி. டேய் சொல்றா. டேய், அந்த ஹேக்கர் ஃபோன் பண்ணி இன்னும் 15 நிமிஷத்துல காசு வேணும்னு மிரட்டுறான்டா. உங்களுக்கு ஒரு லொகேஷன் அனுப்பியிருக்கேன். டேய் சிட்டி, சீக்கிரம் அங்க போயிடுறா. இன்னும் 10 நிமிஷத்துல போயிடுவேன்டா.
சாப்பிட வச்சுட்டு கமுக்கமா இருந்துட்ட பாத்தியா? சேனலுக்கு தந்திருந்தா திரும்ப திரும்ப போட்டு டிஆர்பி ஏத்திடுற வழி இல்லை. உங்களுக்கு யார் சார் இதெல்லாம் அமிச்சது? இவதான் என்னையும் சேர்த்து ஒரு 3000 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்கா. அவளே ஒரு 20 வாட்டி பாத்திருக்கா. இதுக்கு எத்தனை வாட்டி பார்த்த? ஏதாவது ஜானு இருக்க வேண்டிய இடத்துல கார்த்தியா நில்றா. எங்கடா போடுற? ஜீப்ல நான் ஏன் சார் ஜீப்ல ஏறணும்? சார் என்ன கிட்னாப் பண்ண உள்ள இருக்கா சார்? ஹெவி எவிடன்ஸ் இதுல இருக்கு. அதெல்லாம் போய் ஸ்டேஷன்ல பேசிக்கோங்க, கிளம்பு. சார் நான் யாருன்னு தெரியாம பேசுறீங்களா இல்ல எங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சு? குடுமி உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது உங்க அப்பா தான்டா. சார் நமக்குள்ள ஒரு டீலிங். என்ன 10 நிமிஷம் உள்ள அமிச்சிங்கனாக்கா இதுல இருக்க 10 லட்சமும் உங்களுக்கு தான். ஏய் எங்கடா என் பணம்? என்னது ஓம்பணமா? என்ன சார் ஒரு நிமிஷம் அவ்வளோ அதுக்குள்ள உங்க பணம்ன்றீங்க? என் பணத்துக்கான நானே தேடிக்கிட்டு இருக்கேன். ஆமா என் பணம் எங்க சார் போயிருக்கோம்? இவனை கொண்டு போய் லாக்கப்ல போட்டு ட்ரெஸ் எல்லாம் உருவிட்டு. மறுபடியும் ட்ரெஸ் இல்லாமையா? வரவும் பார்க்கறதுக்கு வடலூத்து வராது. ஏய் மச்சி இருக்கடா எவிடன்ஸ். ஏய் கார்த்தி நீ நல்லாவே இருக்க மாட்டடா. भैया कार्तिक किसी और लड़की के साथ डांस कर रहा है. डांस आड़ता. ஏய் வேற ஒருத்தர் கூட டான்ஸ் ஆடுறா, அதை பார்த்து நீ ஆடுற. ப்ரோ நாம இப்ப செல்ஃபி போட்டோ எடுக்கிறோம். மேடம் நீங்க செல்ஃபி எடுங்க, நான் போட்டோ எடுக்கிறேன். ஓகே ரெடி? ஸ்மைல் ப்ளீஸ். ஓகே கார்த்தி என்னது? என்னது இது? ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் ப்ளே. நான் உங்ககிட்ட ஃபுல்லா சொல்லணும் தான். ஃபர்ஸ்ட் சுகுமார் கார்த்திக் அனுப்புன வாட்ஸ்அப் வீடியோ தானே அது? எஸ். நவாசே மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்துட்டியே. Who's the dog voice? என்னடி இப்படி ஆயிடுச்சு? என் பாஸ் ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. ஒரே நிமிஷம் வந்துடுறேன், நீங்க அப்படியே பேசிட்டே இருங்க. என்ன இடத்துக்கு பாஸா? சொல்லுமா, என்ன ஃபோன் பண்ணிட்டே இருக்க? நான் தான் சொன்னேன் இந்த மாதிரி எம்டி மீட்டிங் வந்திருக்கேன்னு சொல்லி. ஜிஎம் மீட்டிங்னு தானே சொன்னேன். ஏண்டா உன் பொண்டாட்டி உனக்கான நமக்கு ஃபோன் மேல ஃபோன் பண்ணிட்டு இருக்கா. யாரோ பொண்ணுங்களோட கடலை போட்டு அதனால தான் எடுக்கல. ஆமா அதே ஜிஎம் மீட்டிங் முடிஞ்சு எம்டி மீட்டிங் ஆரம்பிச்சு அங்கே தான் இருக்கு இப்போ. ஹலோ ஹூ ஆர் யூ? நான் கார்த்திக், வாசுவோட ஃப்ரெண்ட். ஹாய் ஐ அம் சிட்டி. வாவ் நீங்க தான் சிட்டியா? ஹாய் ஐ அம் சுகுமார், ஃபேஷன் போட்டோகிராஃபர். ஏதோ பெருமையா சொல்லிருக்கா. எங்களை பத்தி சொல்லிருக்கானா? சொன்னாரு, உங்க எல்லார பத்தியும் சொன்னாரு. என்ன சொன்னா? என்ன சொன்னாரா? உங்க பப்பி சேம் வீடியோ பத்தியும், அந்த வீடியோவை அப்லோட் பண்ணி கல்யாணத்தை நிறுத்தின உங்களை பத்தியும், அந்த வீடியோல கார்த்தி மாதிரி இருக்கிற ஒருத்தனை இன்னும் தேடிட்டு இருக்கிற உங்களை பத்தியும் சொன்னாரு. கார்த்திக்கு கால் பண்ணா நீ ஆபீஸே வரலன்னு சொன்னா. ஓ அப்ப கார்த்தி சொல்றத நம்புவேன், நான் சொல்றத நம்ப மாட்டேன்ல? வாசு நீ பொய்ய தவிர வேற எதுவுமே பேச மாட்ட. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. ஏய் சரி கார்த்தி சொல்றா. ஹே கார்த்தி என்னடா சொன்னா அவளுங்கிட்ட? நான் என்ன சொன்னேன்? என்ன சொல்றான்? நாளா ஒன்று சொல்லியே. வீடியோ பத்தி என்ன சொன்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன வீடியோ? ஹாப்பி சேம் வீடியோ. ஓ சொல்லிட்டாளுங்களா? போட்டு ஊத்துறீங்களா? மூஞ்ச பத்தி அதுங்களுக்கு. யார் வீடியோ லீக் ஆச்சு? அப்போ சொன்னதெல்லாம் உன் கதை தானா? உனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா? சொல்றா. கேக்குறா இல்ல? சொல்லு சொல்லு. டிம்பீர்லாம் காலி ஆயிடுச்சு. உண்மை சொல்ற நேரம் வந்துச்சு. வாசு என்ன ஜெனி? என்னது இது? என்னது? நீயே பாரு.
ஜெனி ஜெனி ப்ளீஸ் ஜெனி பேசுறா. ஜெனி நீ நினைக்கிற மாதிரி தப்பான வீடியோ இல்ல அது. ப்ளீஸ் ஜெனி, உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் முன்னாடி நடிச்ச படத்தோட கிளிப்பிங் தான் அது. இந்த ஒரே ஒரு சீன் தான் எடுத்தாங்க, அதை நானே மறந்துட்டேன், அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. ப்ளீஸ் ஜெனி, நம்பு ஜெனி. இவன் எப்படி அது மூவி வீடியோண்ணா, இது என்னடா? ஜெனி நம்பாத ஜெனி, இது ஒரு ஆக்டிங் தான் ஜெனி. அடச்சே, உன்னால திருத்தவே முடியாதுடா. என்னையும் யாரையும் ஏமாத்துறவனு சும்மா விட மாட்டேன்டா. ஏதாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணி எஸ்கேப் ஆயிடுறா வாசு. சுட்ரா டேய், சுட்ரா சுட்டு தள்ளி மொத்தமா கொன்னுடு. அவன் சொல்ற போய் நீ நம்புற, நான் சொல்ற உண்மை இவன் நம்ப மாட்டா. சுட்ரா சுட்ரா என்ன சுட்ரா. சாலா ஓவர் ஆக்டிங் பண்றே. ரொம்ப பண்ணிட்டமோ? அப்படிலாம் பண்ணா சுட மாட்டேன் நினைச்சியா? சார் இறக்குமா. தேங்க்ஸ் மா. வாசு சொன்னதெல்லாம் உண்மைதாம்மா. அந்த படத்தோட டைரக்டரே நான் தான். அந்த வீடியோவில் நடித்த பொண்ணு பாருமா காலில் இருக்கா. தெய்வமே, இப்பயாவது வந்தீங்களே. I'll take care. ஹாய், ஐம் ஹனி. இந்த பிரச்சனைக்கு நானும் ஒரு காரணம். நீங்க நினைக்கிற மாதிரி இது தப்பான வீடியோ கிடையாது. அது நானும் வாசுவும் நடிச்ச ஒரு மூவியோட சீன் தான். இந்த ஃபுல் கபேர் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணான். பட் எனக்கு சினிமால பெரிய ஹீரோயின் ஆகிறது தான் ஒரே ஆம்பிஷன். வேற வழி இல்லாம தான் வாசுவை கார்னர் பண்ணி அவனை எனக்கு ஹெல்ப் பண்ண வச்சேன். Hope you understand. வாசு இஸ் a gentleman. உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னரா இருப்பான். சென்னை வந்தா கண்டிப்பா நான் உங்களை மீட் பண்றேன். ராவா இருக்கானே. டைரக்டர் சார். யா, தேங்க்யூ. அந்த ஆஸ்கர் கதைக்கு இவன் தான் கரெக்டாக இருப்பான். ஓகே மச்சி, நீங்கள் 2 பேரும் பேசுங்க. பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, ஒரே ஒரு முறை இந்த அப்பாய் வாசுவை மன்னிக்குமாறு கொஞ்சம் ரெக்கமெண்ட் செய்யும். இதுக்கப்புறம் மணிரத்னம் படமா இருந்தாலும் சரி, சங்கர் படமா இருந்தாலும் சரி, கீர்த்தி செட்டியா இருந்தாலும் சரி, கீர்த்தி சுரேஷா இருந்தாலும் சரி, ஜெனியை கேட்காமல் கண்டிப்பாக டேட் தரமாட்டேன் தரவே. உனக்கு 2 ஹீரோயின் கேக்குதா? இல்ல இல்ல, நீ மட்டும் போதும் ஜெனி. இனிமே பொய் சொல்லக்கூடாது. பொய்யே சொல்ல மாட்டேன். எதையும் மறைக்க கூடாது. நம்பு ஜெனி ப்ளீஸ். புட் ஐடியட். அதெல்லாம் சரி. அப்போ அந்த இன்னொரு ஹேக்கர் யாரு? இது ஒரு நல்ல கேள்வி. ஆனா இந்த ஒரு கேள்விக்கு தான் எங்களுக்கு கடைசி வரைக்கும் பதிலே தெரியல. அவன் கையிலையும் காலையும் விழுந்து 20 lakhs ரெடி பண்ணி கொடுத்தேன். கடைசி வரைக்கும் வட்டி கட்டினதான் மிச்சம். ஆனா அது யாருன்னு எனக்கு தெரியுமே. ஏய், என்கிட்ட சொன்னது இவங்கிட்டயும் சொல்லு. கண்டுபிடிச்சிட்டியா? அந்த இன்னொரு ஹேக்கர் யாரு? யாரா? யாரு? மச்சி, ரைட்ல ஒரு ஸ்டெப்ஸ்லயே அங்க ஏதோ டோர் இருக்கா பாரு. ஹே மச்சி, இருக்கடா எவிடன்ஸ். சூப்பர். அந்த ஹேக்கர் யாருன்னு பாத்தியா இல்லையா? ஹேக்கர், நீ இவ்வளவு சீப்பானதுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. கண்டுபிடிச்சிட்டியா? யாரு சீப்பு? உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல கூட உனக்கு தைரியம் இல்லை. ஏய், அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு அந்த வீடியோ எப்படி கிடைச்சது? வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஷாப்பிங் போலான்னா கிளம்பாம சிஸ்டம்ல எதையோ கனெக்ட் பண்ணி கெக்க புக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். வாசு, உங்களுக்கு இருக்கு தமாசு. அப்படி என்னத்தை பார்த்துட்டு இப்படி சிரிச்சுட்டு போறான்? இவனை எங்கேயோ பார்த்திருக்கோமே. கார்ல நீங்க வீடியோ பத்தி பேசும்போது தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. உடனே வீட்டுக்கு வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன். அவன் பயத்தை யூஸ் பண்ணி சும்மா பணம் கேட்டு பார்த்தேன். அவனும் தரன்னு ஒத்துக்கிட்டான். பேபி, ரொம்ப தப்பு பண்ற.
தயவு செஞ்சு பணத்தை திருப்பி கொடுத்துரு. பேபியா? நீ என்ன அக்கான்னு தானே கூப்பிடுவ? ஆக்சுவலி நீ என்ன அக்கா அக்கான்னு கூப்பிட்டு உன் மேல எனக்கு தம்பி ஃபீலிங் வந்துருச்சு. அதனால அக்கா துபாய்க்கு போய் செட்டில் ஆற. ஓகே? அட பாவி, அக்கா அக்கா நீ சோக்கா இருந்ததுக்கு நான் வட்டி கட்டிட்டு இருக்கேன்டா. வீரபாகு அக்கா ஏய் ஒத்து அந்த வீடியோ கொஞ்சம் காட்ட முடியுமா? அடி பாவீங்களா, எங்களோட நீங்க தான் எல்லாம் ஆர்வமா இருக்கீங்க. ஊரே பாத்துருச்சா? வைரல் வீடியோ ஆக்கிட்டீங்களேடா. ஓகேவா? சரி ஓகே, சாப்பிடுவோம். சாப்பிட்டாதானே வேலையை கரெக்டா செய்ய முடியும். ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் ப்ளே. வாழ்ந்தா இட்லி மாதிரி வாழணும். கோழியில தள்ளி மூடினாலும் கும்முன்னு பொங்கிட்டு மேல வரணும். சும்மா லலலை